வணக்கம். இது பொருள் புதியது. நாங்கள் உங்கள் தவம் தமிழ்தாசன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, ஐயா பாமையன் திணையம்னு ஒரு முக்கியமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அதாவது தொல்காப்பியர் திணை கோட்பண்ணாலே அது ஏதோ ஒரு நிலம் சார்ந்த விஷயமாக, இலக்கியம் சார்ந்த விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது. இந்த புத்தகத்தில் முழுக்க அது தத்துவார்த்த கோட்பாட்டில், மெய்யியல் கோட்பாட்டு ரீதியாக ஐயா எழுதியிருக்கிறார். அது கொடுத்து அவரோட உரையாட வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த திணையியம் அப்படின்னு சொன்னால் பலருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே படித்த குறிஞ்சி, முல்லை இந்த திணை ஞாபகம் வரும், நிலம் ஞாபகம் வரும். இப்போ திணையியம் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா தமிழ் சமூகத்துக்கு முன்வைக்க விரும்புகிறீங்க? திணை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு ஆழமான சொல்லுது. நான் நீங்கள் சொன்னது போல் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, தொல்காப்பியரே 5 திணை மட்டும் சொல்லலை. அவர் முதல்ல ஒரு அகத்திணை 7, புறத்திணை 7, 14 சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி புறப்பொருள் வெண்பாமாலை, அப்புறம் இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய இலக்கண ஆசிரியர்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 14-17 வரைக்கும் வருது திணை. நம்மளும் சேர்க்கலாம். அது ஒரு அறிவியல் தான் வச்சுக்கலாம். இப்போ திணை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே உள்ள, ஐந்திணை அப்படிங்கிறதே ஒரு தவறான சொல்லாடல் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இப்போ திணை அப்படிங்கிற சொல் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, திண் அப்படின்னு வேர் சொல்லணும். பாவாணர் அதை விளக்குவார். திண்ணியமானது, செறிந்தது, ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. இப்போ அந்த அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு பகுதியை தான் திணைன்னு சொல்லலாம். அதில் சில கூறுகளாக பிரிக்கிறார். இது எப்படி தொல்காப்பியர் இந்த இதுக்கு வர்றார் அப்படின்னா, அவர் அடிப்படையில் ஒரு ஐந்திரம் கற்ற ஒரு அறிஞர். ஐந்திரம்னா என்ன அப்படின்னா, 5 பூதங்கள் சொல்கிறோம் இல்லையா? அதில் அந்த பூதங்களுடைய திறன், அதனுடைய தன்மைகள் அதெல்லாம் கற்று தேர்ந்தவர். அப்போ பூதவியல் அறிஞர் அவர். அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பல சிந்தனை பள்ளிகள் இருந்திருக்கு. இப்போ பூதவியல் அறிஞர்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு புரியாது. பூதம்னா நம்ம பெரிய அந்த பூதம் நடந்த கோஸ்ட் அப்படின்ற நினைக்கக்கூடாது. காற்று, தீ, அப்புறம் நம்முடைய நிலம், 5 பூதங்கள் சொல்ல முடியாது. பஞ்சபூதம்னா, பஞ்சம்ன்றது வடமொழி சொல்ல, ஐம்பூதங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஐம்பூதம் சொல்கிறோம். நிலம், தீ, வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் என அப்படின்னு வள்ளுவர் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் இந்த 5 பூதங்களுடைய ஆற்றல் அல்லது 5 பூதங்களுடைய திறன்கள், அது எப்படி உருவாகுது, எப்படி இணையுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றியான ஒரு அடிப்படையான அறிவை பெற்றவர் அப்படிங்கிறதான் பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன், ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த தொல்காப்பியத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்த கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து அவர் எடுக்கிறாரு. ஆனால் இவர் நம்ம தொல்காப்பியராக இதை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்மனார் புலவர், என்ப அப்படின்னு எல்லா இடங்களும் சொல்லிட்டு போகிறார். அப்போ அப்படின்னா அவர் ஒரு இலக்கண பேராசிரியர், இலக்கண அறிஞர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்றைக்கி இருக்கிற சமூகத்தை பற்றி பார்க்குறாரு, அதை தொகுத்து எடுக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தொல்காப்பியம் மாதிரியான இலக்கண நூல்கள் எப்படியெல்லாம் எழுதப்படுது அப்படின்னா, நமக்காக தமிழர்களுக்காக எழுதப்பட்டது இல்லை, அது பிற மொழியாளருக்காக எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கோ எனக்கோ தமிழை சொல்லித்தர அவசியம் தான் இருக்குது. தமிழ் இலக்கணம் படிக்க வேண்டிய அவசியம். நம்ம வீட்டில் அம்மா அப்பா பேசுவாங்க, அதை கேட்குறோம், அப்புறம் நம்ம பேசிக்கிறோம். குழந்தைகளை நேற்று வருகிறேன், இல்லை நாளைக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குழந்தை. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி மாற்றிக்குவோம், நேற்று வந்தேன், நாளைக்கு வருவேன் அப்படின்னு இலக்கணத்தை அந்த டென்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் ஒரு வெளியிருந்து வரவனுக்கு அது தெரியாது. அப்போ அதுக்காக எழுதுறாரு. அப்போ அந்த காலத்தில் வடபுலத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அதுக்காக ஒரு இலக்கண நூலை அதில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை பல இடங்களில் அவர் சொல்லுவார். யாருன்னா வேற மொழியாளனுக்காக, பிற மொழியாளனுக்காக அவர் தொல்காப்பியர் சொல்லிக்கிட்டே போகிறார். அதில் பல சான்றுகள் இருக்குது. இப்போ திருமணத்தை பற்றி சொல்லும்போது கூட கந்தர்வ மனம் சொல்லுவார். அந்த மடையோர், அதாவது மறையோர் தேயத்து மண்டல் அப்படிம்பார். அப்படின்னா கந்தர்வ மனம்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு திருமண முறை நமக்கு களவு கற்பு 2 தான், ஆனால் அவங்களுக்கு 6 கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது அதில் பைசாசம் இருக்குது, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, பலிந்து கல்யாணம் பண்ணுறது, இப்படி பல முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கந்தர்வ முறைன்றது, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது. அதை தொல்காப்பியர் சொல்லும்போது, எப்பா உங்கள் ஊரில் இருக்கு இல்லையா, அது போல தான் இது அப்படின்னு சுட்டுவார். அப்படி இப்போ எப்படி ஒலி எழுப்புது, சொல் எப்படி வருது, எழுத்து எப்படி வருதுன்னு பற்றியெல்லாம் விளக்குறாரு. அதெல்லாம் யாருக்குன்னா அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்லலாம், அதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சமூகத்தில் இருந்தக்கூடிய தன்மைகளெல்லாம் தொகுத்து சாரமாக்கி அதை இலக்கணமாக மாற்றுறாரு. இலக்கணம் என்பது ஒரு அறிவியல் தான், சூத்திரம் தானே. இப்போ ஒரு கணக்கு நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அதுபோல் இது சூத்திரம் தான் அது இலக்கணம் என்பது. ஆமாம், அந்த இலக்கணம் தான்
நமக்கு வந்து தொல்காப்பியர் சொன்னக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ அந்த இதில் திணையை உருவாக்குறாரு அன்னைக்கு இருக்க சூழலை வச்சுட்டு. அப்போ திணை என்பது செறிந்த பொருள், இணைந்தது, ஒன்றோடு வந்து உறவு கொள்வது அப்படிங்கிறதான் திணை. அதில் 3ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து முதல்ல வந்து முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு திணையை பிரிக்கிறார். இந்த 3ம் சேர்ந்தது திணை. திணை அந்த 3 அடிப்படை. அதனுடைய கட்டுமானத்தில், திணைங்கிற கட்டுமானத்தில் அடிப்படையானது இந்த 3 தான். அதில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமாக பண்ணியிருப்பார். இப்போ இந்த நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள்கள். முதல்ல அடுத்து போகுங்க. அப்போ இந்த திணைன்னு புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இது 3ம் உள்ளது அல்லது அடங்கியது திணை. அது இணைந்தது, செறிந்தது, ஒன்றோட வந்து உறவு கொண்டது. அந்த உறவு தான் திணை. திணை அப்படின்னு வச்சு இணை திணை அப்படிதான் நீங்கள் வச்சுக்கணும். இணைந்தது திணை. ஒரு மொழியியலா அல்லது ஒரு தமிழ் சார்ந்த ஒரு இலக்கணமா அதை புரிஞ்சுக்க முடியுது நீ சொல்றது. ஆனால் இது மெய்யியலா, தமிழ்களின் மெய்யியல் அளவுக்கு தத்துவங்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா, அதை அந்த எப்படி அது அதோட இணைச்சி அதுதான். இப்போ வந்து மெய்யியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிலாசபி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஃபிலாசபிக்கு நேரடி சொல்ல ஃபிலோசஃபி அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் வந்து அது உருவாக்கியிருக்கு. ஃபிலோசஃபி அப்படின்னா அறிவை தேடி செல்வது, அறிவை காதலிப்பது, அப்படி தான். அந்த லவ் நாலேஜ் அப்படின்னா அதனுடைய அடிப்படை பொருள். அதில் ஆமாம். ஆனால் இங்கே வந்து மெய் அப்படின்னு உண்மை தேடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, அவங்களுக்கும் நமக்கும் சின்ன வேறுபாடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த ஃபிலாசபி அப்படிங்கிறத சில கூறுகளாக பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா அதுக்குள்ளே மெட்டாஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து எபிஸ்டமாலஜின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் எத்திக்ஸ் இருக்கும். இப்படி பிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வழக்கமான மண் கல் அதை பற்றி படிக்கிறோம் இல்லையா, ஃபிசிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது இயல்பியல்ன்றோம் இல்லையா, இயற்பியல், அதை தாண்டிய மற்றதெல்லாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தகத்தை அடிக்கிறாங்களா கிரேக்கத்தில் வந்து வரிசைப்படுத்தும் போது இதெல்லாம் இயல்பியல் கொண்டது, மிச்சம்லாம் அங்கிட்ட வச்சுட்டாங்க இல்லையா, அது மெட்டாஃபிசிக்ஸ்னு பிரிச்சுட்டான். அவ்வளோதான். அப்படி தான் அவன் வச்சுருக்கான். ரொம்ப இயல்பாக நடந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிலாசபியில் மெய்யியலில் ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் எப்படி அறிவு தோன்றுது அதுதான் வந்து இந்த எபிஸ்டமாலஜி. அதுக்கப்புறம் அறம், அது எத்திக்ஸ். இந்த தன்மைகளெல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்குது. அதனால நம்ம வந்து அதை ஒரு ஃபிலாசபின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், எப்படி வந்து அமைச்சிருக்காரு தொல்காப்பியர் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் முதல்ல வந்து எப்படி உலகம், என்ன உலகம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து முழுக்க ஒரு அடிப்படையிலான இந்த மண்ணை பார்க்குறது, செடியை பார்க்குறது, மக்களை பார்க்குறது தான் நேரடி பார்வையிலிருந்து தான் ஒரு அறிவை வந்து உருவாக்குறாரு, அல்லது அந்த அந்த வகைப்பாட்டை நமக்கு வந்து கொடுக்குறாரு. மற்ற மெய்யியல் மாதிரி இப்போ வைதீக மரபு, வேதாந்த மரபுலாம் அப்ட்ராக்டாக இருக்கும், கருத்தியலாக இருக்கும், ஒரு வந்து அப்பால் உலகத்தை பற்றி இருக்கும். ஆனால் இவர் வந்து நேரடியாக பார்க்குற உலகத்திலிருந்து தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய முறையை வந்து உருவாக்குறார். அதுதான் அடிப்படை வேறுபாடு. இப்போ திணையும் சொல்லிட்டேன். இப்போ திணையில் வந்துட்டு நம்ம 3 தன்மை சொன்ன பார்த்தீங்களா, முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3ஆக சொல்ல பார்த்தீங்களா. இந்த முதல் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதும் அப்படிங்கிறத அமைக்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த விதமான இடங்களில் இல்லாத ஒரு புதிய பார்வை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சோசியாலஜி அப்படின்னா சமூகவியல் கூறுகள், அப்புறம் சூழலியல் கூறுகள், இந்த பக்கம் அரசியல் அப்படின்னு பிரிப்பாங்க. இது ஒரு பிரிவு, அதுக்குள்ளே நீங்கள் இதை அடக்கவே முடியாது. இது ஒரு தனித்தன்மையானது, அதுதான் மற்றதுக்கு நமக்குள்ள வேறுபாடு. இப்போ இது என்னென்னா ப்ரைமல் எலிமெண்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஆங்கிலத்தை சொல்லணும்னா இது முதல் பொருள், அது வந்து எட்டர்னல், மாறாதது. இப்போது நிலத்தையோ அது பொழுதையோ நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது, அது இயல்பாக இருக்குது. அதை வந்து முதல்ல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸ், அது வந்து எது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வம், அப்புறம் அங்கே உணவு, மரம், அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபோனான்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க, அது பயிர்கள், உயிர்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தொழில், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு, தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இசை பண்பாடு, மற்றதும் இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக கருப்பொருள்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து உரிப்பொருள், அதுதான் இன்னும் வந்து விசேஷமானது, சிறப்பானது. என்ன அப்படின்னா மனிதனுடைய மனம், எமோஷனல் திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை தனியாக வச்சிடறாரு. எவ்வளோ பெரிய அற்புதமான பார்வை பாருங்கள். மற்ற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அப்படி பிரிச்சிருக்காரு. கடவுள் முதல் பொருள் வந்துருவாரு, அப்படி தான் வைப்பாங்க. மற்ற எல்லா சமூகங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கடவுளால் அப்படிதான் பார்க்குறாங்க. இன்னைக்குள்ள சமயங்களோட அத்தனை வலியுறுத்துது. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, 3000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய எகிப்து நாகரிகத்தில், அதே சுமேரிய நாகரிகத்தில் கில்காமேஸ்னு ஒரு காப்பியாக இருக்குது, இதில் வந்து சுமேரியாவில். அதே மாதிரி எகிப்துலேயும் பல எழுத்து வடிவங்கள், அவங்களோட கதைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட வைதீக மரபுலேயும் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் பார்த்திங்கன்னா யார் கடவுள் உலகத்தை படைச்சது அப்படின்னா ஒரு தனி கடவுள் தான் படைச்சிருப்பார். அங்கே கடவுளும் அரசனும் ஒன்று தான். இப்போ நீங்கள் பிரமிடை கட்டிட்டு பிரமிடில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ராஜா வந்து கடவுளோட பேசிகிட்டு இருக்காரு, வந்துட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க. அந்த மாதிரி இறைவனையும்
அரசனையும் ஒன்றாக பார்க்கின்ற மரபு தான் அவங்களுக்கு மரபு. அதேபோல் வைதிகத்தை பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி புருஷன் அப்படிங்கிற புருஷ சூக்தம்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து புருஷன்ற அப்படிங்கிற அதுலேருந்து தான் இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. பிரஜாபதி அப்படிங்கிறதெல்லாம் அந்த வைதிகத்தில் வருது. அப்படி தான் தோன்றியது. இங்கே தான் நம்முடைய மரபில் தான் அது மாற்றம் என்ன சொல்ல இல்லைப்பா 5 பூதங்களும் சேர்ந்து தான் உலகம் தோன்றுறது அப்படின்னு மாற்றம் சொல்ல. அறிவியல் நெருக்கமாக இருக்குது. ஆமாம், அறிவியல் பூர்வமாக இருக்குது. இந்த உலகாயுதவாதிகள் பூதவாதிகள் அதை வந்து உரிமை கொண்டாடுவாங்க. இந்த உலகாயுதவாதிகளுக்கும் பூதவாதிகளுக்கும் என்ன வேறுபாடு? ஏன்னா மணிமேகலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிந்தனை பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருந்ததுல நீங்கள் பார்க்கலாம். அவள் ஒருத்தரையும் சந்தித்து நீ வந்து வேதாந்தவாதி, இவன் பூதவாதி, இவன் உலகாயுதவாதி, இவன் ஆசிவகவாதி, இவன் இப்படி வந்து பார்த்துக்கிட்டே போவான். அது ஒரு 14 செக்டர் சொல்லும்போது பூதவாதி உலகவாதி அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு பெரிய பெரிய சொற்களா இருக்கு. ஆமாம் ஆமாம், அதை உடைச்சு சொன்னீங்க. ஆமாம். இப்போ வேதாந்தவாதி வேதாந்தத்தை பற்றி பேசுகிறவன்னா வேதாந்தம் முதன்மையானது, அதுபடி தான் இருக்கணும், வேதத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவான். நியாயவாதின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நியாய சூத்திரம் அப்படிங்கிறத பேசுகிறக்கூடிய ஒரு அறிஞர்கிட்ட வந்து நாங்கள் எங்களுடைய வழிமுறைகள்லாம் இது இருக்குது, எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். அதே போல் இந்த பக்கம் சைவவாதியை பார்த்தீங்கன்னா சிவன் தான் எங்களுக்கு முதல் கடவுள், அவர் அதில் உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ வைணவவாதியை பார்த்தோன்னா எங்களுக்கு பெருமாள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதில் இவங்க எல்லாமே வேதத்தை ஏற்றுக்கிட்டவங்க கடவுள் நம்பிக்கையாளர்களும் இருந்திருக்காங்க அதில். ஆனால் இந்த பின்னாடி வர வர இந்த ஜெயினர்களும் இந்த பௌத்தர்களும் கடவுளை நம்புறது இல்லாங்க. அவங்க ஆனால் கடவுள் நம்புறது இல்லைன்னா ஒரு அளவுக்கு வச்சுருப்பாங்க. அது கடவுள்னு சொல்கிறது இல்லை, ஆன்மாவை ஏற்றுக்குவாங்க. ஆனால் இதுக்கடுத்து இந்த உலகாயுதவாதியும் பூதவாதியும் அதை ஒத்துக்க மாட்டான், ஆன்மாவே இல்லைன்றான். அடுத்த நிலைக்கு வந்துட்டான். இப்போ 3 பிரிவு இருக்குது அதில். இந்த உலகாயுதவாதி யாருன்னா 5 பூதங்களை ஏற்றுக்கலாதவன், 4 பூதங்களை ஏற்றுக்குவான். பூதம் சொல்ல பார்த்தீங்களா? இப்போ தீ இருக்குது, அப்புறம் வந்து காற்று இருக்குது, நிலம் இருக்குது, நீர் இருக்குது. 5வது ஆகாயம் சொல்லக்கூடிய விசும்பு. ஆகாயம் சொல்லக்கூடாது, தமிழில் சொல்லி விசும்பு, எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், அது வெளி பெருவெளி, அதுதான் விசும்பு. அகல் விசும்புலாம் நமக்கு சங்க இலக்கியத்தில் இருக்குது. அந்த விசும்பை ஏற்று அகன்று போய்கிட்டே இருக்கிறது. அகல் விசும்பு நிறையா சொல்கிறதுக்கு நம்ம இதுலேயும் இருக்குது, தேவாரத்துலேயும் இருக்குது. வள்ளுவர் கூட சொல்லுவார் கோமான், விசும்புலார் கோமான்லாம் சொல்லுவார். அப்போ இது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இப்போ அறிவியலில் சொல்கிறோம், பிரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு. அந்த விசும்பு வியலன் கிளவி அகலப்பொருள்னு சொல்லி அப்படிது. அது விசாலமானது, விரிவானது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை பொருள். அந்த அடிப்படையில் இந்த விசும்பு அப்படிங்கிறத ஒரு பூதமாக ஏற்றுக்கிறாங்க. யார்? பூதவாதிகள். ஆனால் அந்த உலகாயுதவாதி ஏற்றுக்க மாட்டான். இந்த பூதவாதம்ங்கிறது நமக்கே உரியது. இந்த இதில் விளங்கிய ஒரு கருத்தியல். இப்போ அதில் தான் தொல்காப்பியர் மாஸ்டர் இல்லை. இப்போ அதுலேருந்து தான் அவர் திணை கொண்டு வர்றார். இப்போ அப்படி வரும்போது இந்த பூதங்கள் அதெல்லாம் வந்து இந்த உணர்வுகளோட பிரித்து 3ஆவது சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இந்த 3க்கும் இருக்கக்கூடிய இணைப்பை பற்றி தான் திணையை பற்றி பேசுகிறார். மணிமேகலை சொல்லும்போது இவ்வளவு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்திருக்கு. ஆமா, சிந்தனை பள்ளிகள் நம்மகிட்ட இருந்திருக்கு. இதை இருந்தும் கூட ஆனால் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்குறோம்னா காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் அவர் பார்க்குறேன். அதான் சைவ வைணவம் சொல்றது மாதிரி சிவன் உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறதுல இருந்து கடவுள்ல இருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. பெருமாள்ல இருந்து இது 2 தானே பெரும்பாலும் நமக்கு இங்க தெரியுது. அப்புறம் மிஞ்சி இப்போ இன்னைக்கு வரக்கூடிய சமண பௌத்தம் தெரியுது. ஆனா அந்த உலக ஆயுதம் பற்றியோ அல்லது பூதவாதம் பற்றியோ நமக்கு தெரியுது. அதுதான் இந்த நூல்ல நீங்க. ஆமா, இதுல வந்து என்னன்னா இப்ப ஜைனம் சமணம்னு சொல்லக்கூடாது. பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அடிக்கடி சொல்லுவார், சமணம் சொல்லாதம்பாரு. ஏங்க அப்படின்னு கேட்டால் சமணங்கிற பொதுச்சொல். இப்போ அந்தணர் அப்படின்னு வச்சோம்னா அறவோன், அந்தணன் என்போன் அறவோன் அப்படிதான். ஆனால் அதில் வந்து பார்ப்பனர்களும் உள்ளடக்கியிருப்பாங்க, மற்ற அறிவாளர்களும் துறவிகளும் இவங்களும் அடங்கியிருப்பாங்க. பார்ப்பனர்களே கூட அறிவு இல்லாதவங்களும் அதை சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்தணன் என்போன் அறவோன் அப்படின்னு வகுக்கிறார். அதுபோல் சமணர் என்பது குறிப்பிட்ட வகையான ஒரு தத்துவ மரபை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அதில் ஆசிவர்கள் இருக்காங்க, அருகர்கள் இருப்பாங்க, நிகண்டவாதிகள் இருப்பாங்க. இப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் சமணர் என்ற சொல்ல பயன்படுத்திக்கணும். சாட்சி நம்மகிட்ட இருக்குது. இந்த புத்தகத்தில் வந்து சூளாமணி நிகண்டுல ஒரு நூற்பா இருக்குது. அந்த நூற்பாவில் யாரெல்லாம் சமணர்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து யாராருன்னு இருக்கு, அந்த நூற்பால இருக்கு, விளக்கு இருக்கு, நம்ம நூல்ல இருக்கு. ஆனா இன்றைக்கு என்னுடைய புரிதல் சமணர்கள் என்பது ஜைனர்களை குறிப்பது, சைனர்களை அப்படி புரிஞ்சுங்க. அதுதான் சிக்கல். இப்ப நம்ம தமிழ் சமூகத்துல அது ஏன் அப்படி சொல்றோம்னா, பக்தி இலக்கியங்கள்லயே நம்ம பார்த்தோம்னா பௌத்தரும் சமணரும், ஏன்னா பௌத்தர் தனி சமணர் தனி அப்படிங்கிறது வரும். ஏன்னா பக்தி இலக்கியங்கள் ஆசிவரை பற்றியும் குறிப்புகள் இருக்கு. சமணருங்கிறது பக்தி இலக்கிய காலங்கள்ல நேரடியாக மகாவீரர் சார்ந்த ஜைன மதத்தை குறிப்பதான் நம்ம பொருள் கொள்ள முடியும். அது என்னன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்க காலம் வந்து ஒரு நெருக்கடியான காலம். இப்போ நீங்கள் என்ன எளிமையாக சொன்னோம்னா, விடுதலை போராட்ட காலத்தில்
இப்போ வஉசி எடுத்துக்கலாம். வஉசி வந்து இங்கே ஒரு 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 வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பாளர்னு வச்சுக்கலாம், அல்லது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஆள்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் யார் கூட போய் நிற்கிறாரு அப்படின்னா திலகர் கூட போய் நிற்கிறார். திலகர் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு RSS உடைய அந்த ஐடியாலஜியை உள்வாங்கியவர். ஆனால் அவர் அன்னைக்கு காலகட்டம் வந்து விடுதலை போராட்ட காலகட்டம், வெள்ளையர்களை எதிர்க்கணும், அப்போ ஒன்று செய்கிறாங்க. அதுபோல் அந்த பக்தி இயக்க காலத்தில் சமணம் அப்படிங்கிற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த சைவ நெறியை பின்பற்றி இருக்கக்கூடிய அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அப்படி ஒரு பார்வை கொண்டு போயிட்டாங்க. அதனால் சமணங்கிறது பௌத்தம் உள்ளடக்கியது. நீங்கள் இந்த மயிலை வெங்கடசாமி ஐயா வர வரைக்கும் சமணம் அப்படின்னா பௌத்தம் உள்ளடக்கியதாக தான் இருந்தது. அவர் தான் அதை ரெண்டாக உடைக்கிறார், டீகோட் பண்ணுறாரு, பிரித்து பௌத்தம் வேறு சமணம் வேறன்னு பிரித்தார். நெடுஞ்செழியன் ஐயா வந்த பிறகு அதையும் உடைக்கிறார், உடைச்சி ஆசீவகம் வேறு ஜைனம் வேறன்னு சொல்கிறார். இப்படி வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அதை உடச்சிக்கிட்டே வராங்க. இல்லைங்க, ஆனால் பக்தி இலக்கிய பாடலில் ஒரே வரியிலேயே பௌத்தமும் சமணமும் சொல்லி வருது. சமணங்கிற சொல்லு சங்க இலக்கியத்தில் கிடையாது, திருக்குறளில் கிடையாது, திருக்குறள் காலம் வரைக்கும் இல்லை, பின்னாடி தான் வருது சமணங்கிற சொல்லு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜைனர்களும் அதாவது சமணர்களும் அப்போ இந்த தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிற அமணன்கிற சொல்லலாம் சித்தர்மலை கல்வெட்டுகள் இருக்குது, புகழூர் கல்வெட்டுகள் இருக்குது. அமணன் அப்படிங்கிற சொல் இருக்கிறத பார்க்குறோம். அருகர் சொல் இருக்கு, அருகர் இருக்கு, தமிழ் நிகண்டர்கள் இருக்கு, நிகண்டவாதிகள் இருக்கு. அது 2000 வருஷத்துக்கு முந்தையான தமிழ் கல்வெட்டுகளே கூட அமணன் அப்படிங்கிற சொல் இருக்குது. அப்போ இந்த அமணன்கிறது சமணனை குறிக்கிறையா, ஜெயினர்களை குறிக்கலையா? அதாவது அமணர்கள் அப்படிங்கிறது ஒரு தவம், அதாவது தவம். இப்போ தவத்தை பற்றி பேசும்போது கூட சங்க இலக்கிய பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உரம் கெடச் செய்யார் உயர்தவம் அப்படின்னு ஒரு பாடலில் வருது, நற்றிணை பாடலில் இருக்குது. அதாவது மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம் கெடச் செய்யார் உயர்தவம், அதுக்கப்புறம் வந்து வளம் கெட பொண்ணும் கொள்ளார் மன்னவர் அப்படின்னு அந்த பாடல். அது என்னென்னா தவத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. நம்ம தமிழ் மரபில் அளவுக்கு மீறி தேவையில்லாமல் தவம் பண்ணக்கூடாது. அது அந்த அமணர்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு மட்டும் இல்லை, அவங்களும் அப்பாற்பட்டு தான் இருந்திருக்காங்க. இல்லறம் தான் நமக்கு, துறவரம்ங்கிறது கிடையாது. அது வந்து இருந்திருக்கு, ஆனால் பெரிய அளவில் இல்லை, அது வந்து வடக்கந்து வந்தது தான். அப்படி பார்க்கும்போது இந்த அமணம் அப்படிங்கிற சொல்லே வந்து அம்மணம்ங்கிறது வந்து தான் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது திகம்பரர்கள் சொல்லுவாங்க, திசையை ஆடையாக கொண்டவர்கள், திகம்பரர்கள் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஜைன துறவிகள் தான் அப்படி இருந்திருக்காங்க. அவங்களும் இருந்திருக்காங்க நம்மகிட்ட, ஆனால் அவங்க தான் சமணர்களும் பொது சொல்லால் குறிக்கப்படலை. அதுதான் எனக்கு அது நீங்கள் கல்வெட்டில் இருந்த மாதிரி அந்த அமணந்த சொல் இருந்திருக்கு, அமன் படுகைகள் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. அந்த அமன் அப்படிங்கிறது இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியாது, ஆசிவர்களையும் குறிக்கும் அப்படிங்கிறதா நெடுஞ்செழியனோட ஆய்வு. அதனால் நம்ம அதுக்குள்ளே போய் இன்னும் தேடிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதில் இன்னொரு ஆபத்து நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, பெரிய தமிழ் அறிஞர்களே பெருமக்களே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தமிழர்களுக்கு வந்து அறிவு மரபை கொடுத்தவர்கள் பௌத்தர்களும் தமிழர்களும் அப்படிதான் சொல்லி வந்துட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு பார்வை. அப்படி இல்லை, இப்போ ஆய்வில் வெளிப்படுது. வந்துருச்சு, கீழடி வந்துருச்சு. நம்மளுக்கு தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியத்தில் கூட ஒரு வரி என்ன வரும்னா, பார்ப்பன மகளே எழுதா கற்பின் பார்ப்பன மகனே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு அப்போ எழுத்து வடிவம் அல்ல, வடக்க இல்லை, அதுதான் இங்கே தான் வந்து எழுத்து வடிவம் வந்திருக்குன்றதுக்கான சான்று கூட அந்த பாடல் இருக்குது. இப்படி பல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, இப்போ திணை அப்படிங்கிறது இது வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க நமக்கு, பெரும்பாலும் மேற்கத்திய அறிஞர்கள். இப்போ ஹெகல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெகல் தான் மார்க்ஸுக்கெல்லாம் மூத்தவர், அவர் மார்க்ஸை குருவாக ஏற்றக்கூடியவர்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது, சிந்தனை மரபே கிடையாது அவங்களுக்கு. அவங்க எல்லாமே பெரும்பாலும் சமயம் சார்ந்து, அதாவது பக்தி சார்ந்து அல்லது அந்த ஆன்மீகம் சார்ந்து தான் சிந்திப்பாங்க. அவங்களுக்கான இந்த கடவுளுக்கு மறுத்த அல்லது கடவுள் அல்லாத அப்படி ஒரு சிந்தனை பார்வை, ஒரு செக்குலர் பார்வையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதை பற்றி நிறையா வட இந்திய தத்துவ அறிஞர்கள் வருத்தப்பட்டு எழுதியிருக்காங்க. அப்போ அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இங்கே உள்ளவங்களும் வடக்கத்திய அறிஞர்கள், ஏன்னா பெரும்பாலும் தத்துவ நூல்கள் எழுதணும். குறிப்பாக வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் பெரிய பேரறிஞர், அவருடைய நூலில் அவர் தான் இந்த இந்திய தத்துவ வரலாறு எழுதியிருக்கிறார், ஃபிலாசபிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபி. ஆமாம், கொண்டாடுறோம்லே அவர் பெரிய அறிஞர். அவர் கூட சேர்ந்து நிறைய பேர் யாருமே இந்த மாதிரி தமிழில் இப்படி சங்க இலக்கிய மரபோ அல்லது தொல்காப்பிய மரபோ இருக்க பற்றி குறிப்பிடவே இல்லை. அவங்க யாருமே அதை சொல்லலை. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த இந்திய தத்துவம் என்பதே வந்து வைதிக தத்துவம் தான், அதை வேதாந்தம் தான். அதில் கூடுதலாக என்ன பண்ணுவாங்க, நியாயம் சமணம் இதை சேர்த்துக்குவாங்க. அப்படி தான் வந்துட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு மிகப்பெரிய சங்க இலக்கிய மரபு இருக்குது,
தொல்காப்பியங்கிற ஒரு பெரிய நூல் இருக்குது, நம்மகிட்ட இலக்கண நூல் இருக்குது. இது போக பக்தி இப்படி வந்து இவ்வளோ ஒரு வளமான இலக்கிய வளம் கொண்டு கட்டடங்கள் இருக்குது, பல்வேறு வகையான அறிவியல் முறைகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எப்படி ஒரு மெய்யியல் மரபு இல்லாமல் போகும் அப்படின்னு கேள்வி நமக்கு உறுத்தலாக. அதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து சைவத்தையும் சமணத்தையும் அல்லது இன்னைக்கு இந்துன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தமிழர்களுக்கான அடையாளம் மாற்றப்படுது. அப்போ எந்த இடத்துல தமிழர்களுடைய பூர்வீக மெய்யியல்ங்கிறது அது திணைகள் தான் சொல்லி நிறுவனம். இப்போ சைவ சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சைவ சித்தாந்தருடைய அடிப்படையாக எதை பார்ப்பாங்கன்னா திருமூலர் எடுத்துக்குவாங்க. திருமூலர் வேதத்தை வந்து மறுக்கலை, வேதத்தையும் ஏற்றுக்கிறாரு. அதாவது ரொம்பையும் கொண்டாடலை, அதே நேரத்தில் ரொம்பையும் ஒதுக்கலை, வேதத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த அறிஞர்கள் இப்போ சிவஞான போதம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேதத்தை ஏற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு அது எளிதாக இருக்குது. ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்தத்தை நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைதிகத்துக்குள்ளே போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு தனித்த மரபு ஒன்றும் கிடையாது. அப்படின்றது வந்துடுறாரு. கடவுள் வராரோ வராட்டக்கூடாது, கடவுள் இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது, யாருனாலும் வச்சுட்டு போகலாம். ஆனால் அந்த கடவுள் எந்த கடவுள் அப்படிங்கிறத கேள்வி. ஆமாம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்த வேதத்துக்குள்ளே வந்துடுதா ஈஸியாக போயிடுது. வைணவமாக பெருமாள் இருக்கார், கொண்டு வந்துடலாம். ஆனால் அப்போ இங்கே வந்து தனித்த ஒரு மரபு இல்லைங்கிறது தான் அது நிரூபிக்கப்பட்டு. அப்போ ஜைனம் வடக்கிருந்து வந்தது, எல்லாமே வடக்கிருந்து வந்தது, இங்கே உங்களுக்கு தெற்கத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இது வரைக்கும் பேசப்பட்டது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அப்படி இல்லை, உண்மையை உடைக்கிறோம்னா திணை என்பது நம்மகிட்ட இருக்குது, இது ஒரு தத்துவ மரபு தான், இதுக்கான எல்லா விதமான கூறுகளும் இதில் இருக்குது அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. இப்போ அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக தத்துவ மரபுனா என்னென்ன வகை இருக்குது நான் சொன்னேன் இல்லையா? மெட்டாஃபிசிக்ஸ் சொன்னேன், அப்புறம் வந்து அடுத்தது வந்து எபிஸ்டமாலஜி சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸு. அதாவது முதல்ல மெட்டாஃபிசிக்ஸு, அப்புறம் எபிஸ்டமாலஜி, அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ். அப்போ இப்போ இந்த மெட்டாஃபிசிக்ஸ் எத்திக்ஸ் கூட நமக்கு அல்லது அது நமக்கு புரியுது. மெட்டாஃபிசிக்ஸும் எபிஸ்டமாலஜி எப்படின்னா, மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னா நீ அடிப்படையில் வந்து அதாவது அதாவது நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைன்னு வச்சுக்கலாம். மெட்டாஃபிசிக்ஸ்னா இயற்பியல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இயற்பியல் தாண்டிய பியாண்ட், இப்போ மண் காற்று அப்படின்னு பற்றி அறிவியலாக பேசுகிறோம் இல்லையா, அறிவியல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தாண்டிய ஒன்று, அறிவியல் அல்லாதது ஒன்று அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறான். அப்படின்னா அது என்ன? சிந்தனை, சிந்திக்கிறது. எப்படி இந்த பொருள் என்றால் என்ன, நாம் வந்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், இது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் இது மெட்டாஃபிசிக்ஸ். இதை பற்றி நிறைய வைதிகத்தை பற்றி நிறைய பேசுவாங்க, வேதாந்தத்தில் நிறைய பேசுவாங்க. ஏன்னா வேதாந்தம் பேசுகிறான்னு சொல்லலாம்ல, ஏன் பெரிய வேதாந்தவாதியாக இருக்கானா, அதுதான் கிட்டத்தட்ட மெட்டாஃபிசிக்ஸ். ஒரு எளிய வடிவம்னு வச்சுக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம. எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது எப்படி சிந்திக்கிற, எதை வழியாக சிந்திக்கிற, நீ பார்க்குற இல்லை இந்த உனக்கு அறிவு எப்படி தோன்றுறது, உனக்கு அப்படி அறிவு எப்படிப்பா வந்துச்சு, உனக்கு எப்படிப்பா யோசிக்கிற அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு மாணவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், எப்படா நீ பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? ஒரு விசாரணை நடக்குது, விசாரணையில் கொண்டாந்து ஒருத்தர் நிப்பாட்டிட்டான், சான்று காட்டணும்ல, அதான் அதுக்கு பேர் தான் பிரமாணங்கள்மா. பிரமாணம்னா ஒன்றும் கிடையாது, சான்று, அளவை, மெஷர்மெண்ட், அதான் பிரமாணம்னு சொல்லிடுவான். அது நமக்கு பயந்துடும், அதான் பிரமாணம் சொல்கிறானே வேறு ஏதோ இருக்கும் போல, பிராமணனா அப்படின்ற மாதிரி வந்துடும். அது வந்து சான்று, அந்த எவிடன்ஸ் கொடுப்பா அப்படிங்கிறது தான் அது. அப்போ நீ வந்து எப்படி வந்து இதை நம்புகிற அப்படிங்கிறது தான் அது அடிப்படை. அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவையல்னு பேசுகிறோம்ல, அளவைன்னா மெஷர்மெண்ட்னா எத்தனை அடியில் போனோம், எத்தனை அடியில் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இதுதான் எளிமையாக அளவுகோல். இதெல்லாம் வந்து ஃபிலாசபின்னு சொல்லி பயங்காட்டிட்டாங்க நம்மளை. இதெல்லாம் இப்படி வார்த்தைகளை போட்டு நீங்கள் வந்து ஃபிலாசபி பக்கமே மாணவர்களை வரவிடாமல் பண்ணிட்டாங்க. அது வேறு ரொம்ப எளிமையானது தான். இப்போ எப்படி அறிவு தோன்றுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்திய தத்துவ மரபில் ஒரு அடிப்படையான இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கிரேக்கத்துலையும் இருக்குது, அதாவது அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, பிளேட்டோ, அது மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டே வராங்க. அவங்க ஒருத்தரும் ஒரு முறையில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த முறை என்னென்னா நியாய சூத்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நியாய சூத்திரத்தில் தான் எப்படி வந்து அறிவு தோன்றுது அப்படின்னு அவன் ஒரு வரையறை கொடுக்குறான். ஒன்றை பார்க்குறீங்க, பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு காட்சி தோணுது, இது என்னவாக இருக்கலாம், மரமாக இருக்குமா, இது என்ன வேப்ப மரமாக இருக்குமா, இது புளிய மரமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, சிந்திக்கிறீங்களா, உங்களுக்கு பலவேறு வகையான சிந்தனை தோன்றுது, அனுமானம் அது பேர். அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்குறீங்க, இல்லை இது வந்து புளிய மரமாக தான் இருக்கும், ஏன்னா இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு மரம் பார்த்தோம்ல, அது ரெண்டும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்குது, அதனால் புளிய மரமாக தான் இருக்கும், இல்லைப்பா புளிய மரம் அப்படி வாதம் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு அடுத்த நிலை இப்படி போய் வர்றது தான் வந்து அந்த அளவியல் லாஜிக்னு சொல்கிறோம். இப்போ எப்படி லாஜிக்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் எளிமையாக சொல்லணும்னா, ஏயின் நண்பன் பி, பியின் நண்பன் சி, இப்படி ஒரு வச்சுங்க, ஏயின் தம்பி பி, பியின் தம்பி சி. இப்போ ஏயின் தம்பி பி அப்படின்னா பியின் தம்பி சி அப்படின்னா ஏயின் தம்பி சி, சரிதானா? அது மாட்டுது. ஆனால் இப்படியே பாருங்கள், ஏயின் நண்பன் பி,
பியின் நண்பன் சி அப்படி என்றால் ஏயின் நண்பன் சியா? அப்படி இருக்க முடியுமா? இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு தான் அளவி, லாஜிக்காக தான். இது பேர் ஏரணவியல் அப்படிமா, இல்லாட்டி அளவியல்மா, இப்படி தருக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் போட்டு நம்மளை வந்து பயங்காட்டிடுவாங்க. இதுதான் சமாச்சாரம். இப்படி எல்லாமே சிந்திக்கிற முறை இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் வந்து நியாய சூத்திரத்தில் இருக்குது, அங்கே கிரேக்கத்தில் இருக்குது, திணையில் எங்கள் தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ இதுதான் அடிப்படை. மெட்டாஃபிசிக்ஸை பற்றி சொல்கிறாரு. எப்படின்னா உலகம் எப்படி தோன்றியது, ஐம்பூதங்களால் தோன்றியது. அதுக்கு பதில் கிடச்சிச்சா உங்களுக்கு? மெட்டாஃபிசிக்ஸுக்கான பதில் வந்துருச்சா? அடுத்தது ரெண்டாவது எபிஸ்டமாலஜி, அதுக்கான பதில் வேணும்ல நமக்கு. அது என்ன அப்படின்னா காட்சி. அதை வந்து ஒரு காதலன் காதலி சந்திக்கிறாங்க, ஒரு தோட்டத்தை, ஒரு காட்டுக்குள்ளே பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு தோணும், இந்த பெண் வந்து அழகாக இருக்கா, ஒருவேளை இவ வந்து இந்த ஊருக்காரியாக இருப்பாளோ, இல்லை பக்கத்து ஊருக்காரியாக இருப்பாளா, இல்லை தேவலோகத்துலேருந்து வந்திருப்பாளோ. இதை சங்கரதாச சுவாமிகள் நல்லா சொல்லியிருப்பார். அவருடைய அந்த வள்ளி திருமணம் இல்லை, அதாவது ராணி சத்யவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். ராஜா இந்த படம், ஒரு படத்தில் நவராத்திரின்னு ஒரு படத்தில், அது ஒரு நாடகம் மாதிரி வரும். அதில் வந்து பேசும்போது சொல்லுவார், இவ தேவலோகம் அங்கேயோ நாரிமணி அப்படின்னு. அந்த ரொம்ப நகைச்சுவான ஒரு நாடகம். அதாவது அவர் பெரும்பாலும் சங்கரதாச சுவாமிகளுடைய நாடகம் எல்லாமே சங்க இலக்கியத்தில் தான் எடுத்திருக்காரு. அது நமக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் வள்ளி திருமண நாடகம் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டை அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். யானை வர்றது, அது இது காதலிக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கும் அதில். இங்கே வந்து அது மாதிரி இவன் பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. சரி, இது காட்சிக்கு எடுத்த ஐயம். அதுக்கப்புறம் துணிவு, அதில் குறிப்பறிதம்னு சொல்லுது பேர். அப்படின்னா இது இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாம், முடிவு எடுக்கிறான். சரி, இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணலாம், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அதை செயல்படுத்துகிறான். இதுதான் வந்து வரிசை. இதை தொல்காப்பியர் சொல்கிறார். அதே இடத்துல இதில் வந்து அதுக்கு பின்னாடி வர புறப்பொருள் வெண்மாமலையிலே இருக்குது, அதுக்கு வந்து நம்பி அகப்பொருளே இருக்குது. இந்த வரிசை கரெக்டாக தொடருது. இப்போ எப்படி ஒரு அறிவு தோன்றுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இதில் தொல்காப்பியத்தில் இருக்குது. இப்போ எபிஸ்டமாலஜி வந்துருச்சா, இதை வந்து எப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு விளக்கியிருக்கோம். அதில் ஒரு சாப்டர்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், எப்படி அதை கட்டம் போட்டு எந்த இடத்துல அறிவு எப்படி தோன்றி அடுத்தடுத்த நிலையில் வளருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்புறம் அறம், எத்திக்ஸ், அது ரொம்ப தெளிவாக இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது. அறத்தை பற்றி தான் நமக்கு இப்போ பெரும்பாலும் நம்முடைய இலக்கியம், சங்க இலக்கியம் பேசுகிறது அறம் பற்றி தான். இந்த அறம் கூட மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அறத்துக்கும் இதுக்கு வேறுபாடு இருக்குது. நம்முடைய அறம் என்பது மண் சார்ந்தது. அப்போ இந்த மண் சார்ந்த ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறம் இருக்கு இல்லையா? இப்போ போருக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், போருக்கு எப்படி போகணும், அதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. அவன் வந்து குழந்தைகளாக இருக்கக்கூடாது, பெண்களாக இருக்கக்கூடாது, பார்ப்பனர்களாக இருக்கக்கூடாது, பசுக்கள் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பிரிக்கிறான். அதாவது வீக்கர் செக்ஷன்லாம் நீ சண்டை போடக்கூடாது, அவங்களாம் தண்ணி வச்சுட்டு வீரனோட சண்டை போடணும், இரவு நேரத்தில் சண்டை போடக்கூடாது, ஆயுதம் இல்லாதவனை குத்தக்கூடாது, இப்படிலாம் பல நிறையான அறம் விதிகள் இருக்குது. போருக்கு மட்டும் இல்லை, காதலிக்கிறதுக்கு இருக்குது. இப்படி ஒன்று சொல்ல. இப்போ நீங்கள் ஒழுக்கம் சொல்ல முடியா, அது எல்லாமே அகம்புறம் பிரிச்சுறாரு. ரொம்ப நுட்பமான பிரிவு அதுதான். இப்போ நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்க முடியல. மற்ற தத்துவ மரபுகள்லாம் அகம்புறமே கிடையாது. இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வெளியே நடக்கிறது ரெண்டையுமே. இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த உரிப்பொருள் இருக்குது பாருங்கள். உரிப்பொருளை குறிப்பாக சொல்கிறது வந்து புணர்தல், அதுக்கப்புறம் இல்லிருத்தல், காத்திருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஊடல் கொள்வது, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பிரிதல், இப்படி வந்து வரிசை, அதாவது இரங்கல், பிரிதல், இப்படி இந்த சுழற்சி இருக்கு இல்லையா? இது அப்படியே வெளியும் இருக்கும், புறப்பொருளே இருக்கும். ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பக்கம் வந்து புணர்தல் சொல்லிங்கன்னா, ஒரு பொண்ணை போய் களவு மனம் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் அங்கே போய் ஆணிரை கவர்றான். ரெண்டுமே ஒரு பொருத்தமுடையதாக ரொம்ப அற்புதமான ஒரு அறிவியல் இணைப்பை கொடுத்துருக்காரு தொல்காப்பியர். அது நம்ம என்ன பார்க்க விட்டுட்டோம். இப்போ இந்த ஒன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இணைப்பாக அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அறம் தான். அப்போ உங்களுக்கு அந்த அறிவு தோற்றவியல் இருக்குது, அதே போல் இயற்பியல் இருக்குது, அப்புறம் அறம் சார்ந்த இருக்குது, அழகியல் இருக்குது. இன்னொரு எஸ்தட்டிக்ஸ் சொல்லுவாங்க, ஃபிலாசபியில் அழகியல் ஒன்று முக்கியமானது. அழகியல் பற்றி நம்ம சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் தொல்காப்பியம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு இது பொருத்த முடியாதா இருக்குது. அந்த ரெலவன்ஸ் சொல்லலாம் பார்த்தீங்களா? திணைகளுடைய முக்கியமானது அந்த பொருத்தப்பாடு. இந்த நவீன காலத்துக்கு பொருத்தது. இப்போ இந்த கேள்வி நான் சேர்த்து, இப்போ இன்றைக்கு நிறைய தத்துவ மரபுகள் இருக்குது. அது நமக்கு வந்து மார்க்சியம் இருக்குது, சமயத்துல இருந்து தத்துவ மரபுகள் இருக்குது, மார்க்சியம் இருக்குது, பெரியாரியம்னு சொல்றாங்க, அம்பேத்கர் பலர் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் மறுக்க வேண்டிய தேவை இருக்குதா, இல்ல இந்த இடத்துல வந்து திணைகள் எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும், திணையும் எங்க அவசியப்படும் கேள்வி. இப்போ நீங்கள் ஒன்னொன்னையும் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். மார்க்சியம் அப்படிங்கிறது வர்க்கத்தை அடிப்படையாக, அதாவது வர்க்க போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு அன்னைக்கு வந்து கேபிட்டல் தான் அவருடைய மார்க்ஸோடைய முக்கியமான நூல்.
அப்போ அந்த வந்து எப்படி மூலதனம் வேலை செய்யுது, மூலதனம் எப்படி உபரியை உண்டாக்குது, அந்த உபரி மூலமாக எப்படி ஒரு கேபிட்டல் வந்து சமூகத்தை வந்து கட்டி ஆளுது, அந்த சமூகத்தை எப்படி உடச்சி அதை வந்து இதுபடுத்தணும், சரிப்படுத்தணும், சமத்துவத்துக்கு கொண்டு வரணுன்றது மார்க்சியம். இந்த பக்கம் பெரியார் வந்து ஜாதி எடுத்துக்கிறார். எப்படி வந்து அங்கே கேபிட்டல் அப்படிங்கிறது முக்கியமானது, சுரண்டல் அப்படிங்கிறது இருக்கோ, இங்கே ஜாதிய சுரண்டல் இருக்குது. அப்போ சாதிய சுரண்டலை ஒழித்து சமத்துவத்தை காணணும் அப்படின்னு பார்க்குறது. அம்பேத்கர் கிட்டத்தட்ட அப்படி தான், அவரும் பெரியாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை விட கொஞ்சம் மாற்றுறார். எப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் நல்லிணக்கத்தை உண்டாக்கணும். இப்போ வந்து மார்க்சியமோ பெரியாரையுமோ முரண்பட்டு போராடி வெற்றி பெறணும். அவர் உடன்பாடுகளின் மீது வந்து கட்டமைக்க முடியுமா? எதிரி டிக்ளேர் பண்றாங்க, உடன்பாடோட சேர்த்து அதாவது மாற்றணும். அதாவது ஒரு எதிரியும் மனம் மாற்றி நாம் மனத்து மாற்றத்தை கொண்டு வர. இப்போ நீங்கள் அம்பேத்கர் வந்து புறத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, காந்தி வந்து அகத்தில் மாற்றத்தை கொண்டு வராரு, அப்படி பார்க்கலாம். அப்போ ஒரு எதிராளியை வந்து மனம் மாற்றி அவனையும் நண்பனாக மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை கொண்டார். காந்தி எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம சங்க இலக்கிய மரபுல இருந்தும் திருக்குறள்லேருந்து அவர் எடுக்கிறார். அவருக்கு வந்து ஆமாம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரே குறிப்பிட்டிருக்காரு. அப்படி திருக்குறளை வந்து நான் விழுந்து படிச்சிருக்காரு. அவ்வளோ ஆழமாக படிச்சிருக்காரு. யார் அவருக்கு சொன்னதே வந்து டால்ஸ்டாய் வந்து இப்படி ஒரு புத்தகம் இருக்குது, நீ படின்னு சொல்லி பிறகு அதை எடுத்து படித்து அதில் அவரே சொல்கிறார், நான் வந்து அடுத்த பிறவியில் தான் தமிழ்நாடு பிறந்தால் ஒரிஜினலாக படிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்து திருக்குறள்லேருந்து அவருடைய தன்னுடைய எல்லா இதையும் கட்டமைச்சிருக்காரு. நீங்கள் நல்லா நுட்பமாக பார்த்தீங்கன்னா திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அறங்கள் பூராமே அவர் முழுக்க வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலில் பூராத்தையும் அதை ஃபாலோ பண்ணுறார். காந்திக்கு 2 பக்கம் இருக்குது. ஒன்று வந்து ஆரம்ப காலகட்ட காந்தி, பிற்கால காந்தி. அதாவது அம்பேத்கர் குமரப்பா சந்திக்கிறதுக்கு முந்தைய காந்தி, இவங்களை சந்திச்ச பிறகு ஒரு காந்தி. இப்போ இவங்களை சந்திச்ச பிறகு வந்த காந்தி பார்த்திங்கன்னா நிறையா ரெவல்யூஷனரி புரட்சிகரமான மாற்றங்கள் இருக்கும். இப்போ தீண்டாமை பற்றியெல்லாம் வந்து அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஜாதி மறுப்பு திருமணங்கள், அது குறிப்பாக வந்து பட்டியல் மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் திருமணம் நடந்தால் மட்டும்தான் ஆசிரமத்தில் ஒத்துக்குவார், எல்லாத்தையும் வெளி தள்ளிடுவார். அப்படியெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜெகநாதன் அண்ணாச்சி திருமணம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நடந்தது. அப்படி நிறையா லவணம் பண்ணியிருக்காங்க. அப்படி பல திருமணம் நடந்திருக்கு. அந்த மாதிரி காந்தியோடைய பார்வை. இப்போ நம்ம திணையில் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த எப்படி வந்து மார்க்சியம் வந்து அடிப்படையில் ஹெகல்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது டைலக்டிக்ஸ்ன்ற பேர் இருக்குது. டைலக்டிக்ஸ்ன்றது இவங்க வழக்கமாக நம்ம ஏங்கியல்னு சொல்கிறோம். ஏங்கியல்ன்ற வார்த்தை அதுக்கு பொருத்தம் இல்லாது தான். ஏன் அப்படின்னா டைனமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு சொல் இருக்குது. அது வந்து அதுவும் ஏங்கியல் தான். ரெண்டுமே அதான் பயன்படுத்துகிறாங்க. டைனமிக்ஸ் அப்படிங்கிறது நிலையானது ஒன்றெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, சுழன்று கொண்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் டைனமிக்ஸு, இயங்கி கொண்டே இருக்குது. இங்கே வந்து டைலக்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தீசிஸ், அப்புறம் ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஹெகலுடைய பார்வை. அப்படி கொண்டு வர்றார். இப்போ மற்ற தத்துவங்களுக்கும் குறிப்பாக மார்க்சியமாக இருக்கட்டும், அம்பேத்கர் இருக்கட்டும், பெரியாரிமாக இருக்கட்டும், சைவம் மதம் வைணவம், இப்படி தொடர்ந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு தாண்டி திண்ணியம்ன்றது தமிழருக்கான ஒரு மரபா, மெய்யியல் மரபா நம்ம எப்படி எடுத்து கொண்டாடுறதுன்றது. ஏன்னா இதுவரை யாரும் அது அப்படி மாதிரி நிறுவலை இல்லை. இன்றைய காலத்துக்கு அதனுடைய பொருத்தப்பாடுனா இன்னைக்கு அது தேவையா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு இந்து மதம், நம்ம எல்லாம் இந்துன்னு இப்போ உலகம் இந்தியாவே வந்து ஒற்றை நாடு, ஒரே மொழி, ஒரே இந்து மதங்கள் அடிப்படையில் பெரும்பாலாயிரத்துக்கு கூட தெரிஞ்ச தெரியாமலோ தமிழர்களும் ஐக்கியமாக இருக்கிறோம். அந்த இந்துன்ற வார்த்தைக்கு 200 வருஷமா இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பெரும்பாலாயிரத்துக்குள்ள தமிழர்களும் சிக்கி தவிக்கிறாங்க இல்லையா? அப்போ அது கிடையாது. தமிழருக்குன்னு ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்குது, ஒரு மரபு இருக்குது, நம்ம தனித்துவமான ஒரு செயல்பாடுடைய ஒரு மரபு தொடர்ச்சி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திணையம் எப்படி நம்மளுக்கு உதவியாக இருக்குன்றீங்க, அதை எப்படி நமக்கான ஐக்கான மாற்றிக்கிறோன்னு கேள்வி. இல்லை முக்கியமாக பார்க்கணும்னா ஒரு சமூக காலகட்டத்திலையும் ஒரு வகையான மெய்யியல் வந்து உச்சத்துக்கு போய் அது இதாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பாவில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா பல நாடுகளை வென்று நாடுகளை பிடிக்க போகிறாங்க, காலனித்துவம் பண்ணுறாங்க இல்லையா, குடியேற்ற நாடுகளுக்கு போகிறாங்க, அங்கே போய் நாட்டை பிடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பீட்டர் ஆணைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. பீட்டர் அப்படிங்கிறது பேதுருன்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க. பீட்டர் தான் வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தை வந்து ஒரு நிறுவனம் ஆக்குறாரு. அவர் ஒரு ஆணை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து நாகரிகமானவர்கள், இந்த உலகத்தை நாகரிகப்படுத்துறதுக்காக பீட்டர் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து மற்றவங்களாம் காட்டு மிராண்டிகள், அவங்கள சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாற்றுறோம் அப்படின்னு தான் போர் தொடுக்குறாங்க. அதை வந்து பிஷப்பு போன்றவங்களெல்லாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் கொண்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹிட்லர் வர்றாரு. அது அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பெருமிதம் தேவைப்படுது. அதுக்கு தான் மேக்ஸ் முல்லருடைய ஆரிய கோட்பாடு எடுக்கிறார். அப்போ இந்தியாவுக்கு ஒரு கோட்பாடு தேவைப்படுது. ஏன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுறதுக்கு அப்போ தான் வந்து மேக்ஸ் முல்லர்கிட்ட தான் திரும்ப எடுத்துக்கிறாங்க, வைதிகத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க, இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து. அப்போ தான் இங்கே வந்து தென்னகத்தில் வந்து அதுக்கு ஒரு மாற்று கொள்ளும்போது தான் திராவிட இயக்கம்.
அப்படிங்கிற அந்த திராவிட பெருமை அந்த ஒரு ஐடியாலஜி உருவாகுது. அதில் இப்படி ஒரு காலகட்டத்தில் வரும்போது தான் இப்போ திணையினுடைய ரெலவன்ஸ் என்னவா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உலகத்துடைய போக்கில் முழுக்க இயற்கையை சிதைக்கிற, இயற்கையை அழிக்கிற ஒரு சூழல் வருது. அப்போ முற்றிலுமாக இயற்கை வளங்களை இயற்கையை அழித்து ஒரு சமூகத்தை வந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, இதை வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிசம்னு சொல்லுவோம். மனிதர்களுக்கு மட்டுமே எல்லாம் உரியது, மற்ற விலங்குகள் எல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, பயிர்களோ இதெல்லாம் அதெல்லாம் அழிச்சிடலாம், மனுஷன் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா. இது வந்து எங்கே தொடங்குது அப்படின்னா, பெரும்பாலும் ஐரோப்பிய மையவாதத்திலும் தொடங்குது. இது யூரோப்பியன் சென்ட்ரலிசம் சொல்லுவோம். இந்த மையவாதம் எப்படி தொடங்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதான் நம்ம வெப்பமண்டல நெறியியல்னு சொல்லுவோம். அதாவது ட்ரோபிக்கல் ரீஜியனுடைய பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படின்னா இவங்களுக்கு இயற்கை வந்து சாதகமாக இருக்கும். நீங்கள் வடக்குலக மக்களுக்கு வந்து குறிப்பாக ஸ்காண்டினேவியா, ஐரோப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து அவங்களுக்கு பாதகமாக இருக்கும். இப்போ 24 மணி நேரம் நமக்கு இருக்குன்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படிங்கிற மாதிரி செப்பமாக இருக்கு இல்லையா. இது மாதிரி அவங்களுக்கு இருக்காது. நீண்ட இரவு இருக்கும், நீண்ட பகல் இருக்கும். அப்போ அவன் போராடணுன்ற எண்ணம் இயல்பாகவே இயற்கையை எதிர்த்து போராடணுன்றத நினைக்கிறான். அப்போ அவனுடைய தத்துவமே அப்படி தொடங்குது. இயற்கை கடல வாய்ப்பு இல்லை. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை நேசிக்கிற ஒரு மரபு. அதனால் அவன் ரெயின் கோயவேமா நம்ம மாமழை போட்டுறதும் மாமழை போட்டு மழையை போட்டுருவோம். இதுதான் 2 அடிப்படை வேறுபாடு. அது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் சொல்லலாம், இதை வந்து நம்ம ஈகோசென்ட்ரிசம் அல்லது இயற்கை மையவாதம், அது வந்து மனித மையவாதம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு தேவை என்னவாக இருக்குது அப்படின்னா, இயற்கையை மையமாக வைத்த ஒரு சிந்தனை கோட்பாடு தேவைப்படுது. அந்த சிந்தனை கோட்பாடை இப்போ ஐரோப்பாவில் வந்திருக்கு அங்கேயும். ஆனால் அவங்க வந்து அதை டீப் எக்காலஜி, ஈகோசோஃபி அப்படின்னு சொல்கிறான். அதாவது இக்காலஜிக்கல் ஃபிலாசபி, அது ஈகோசோஃபி அப்படின்னு 1975 ஆர்னி நாசர் போன்ற அறிஞர்கள் எடுத்து பேசி இன்றைக்கி அது பரவலாகுது. நமக்கு என்ன வாய்ப்புன்னா, இதை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் பேசிட்டான். இப்போ இந்த தொல்காப்பியரும் சரி, சங்க இலக்கிய மரபுலையும் சரி, இயற்கையை இணைஞ்சு தான் வந்து நம்முடைய நம்ம தத்துவ மரபே இருக்குது. இதை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அது வந்து ஏற்கனவே இருக்கதான், புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. இந்த இவ்வளவு கோட்பாடுகள் நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு மார்க்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் மார்க்சிஸ்ட் வர்றாங்க. ஆமாம், சூழலியல் அப்படி வர்றாங்க. அப்போ இப்படி மார்க்சிஸ்டும் மார்க்சிய கோட்பாடும் வளர்ந்து கொண்டே போகுது இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ திணையில இங்க வைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? இந்த சூழ்நிலை திணையில தமிழ் சமூகமோ அல்லது மற்ற எல்லாரும் கையில் ஏன் பிடித்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுது? ஆமாம், இப்போ நீங்கள் திணை அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து மண்ணும் நிலமும் இயற்கை வளங்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அடிப்படை தத்துவ மரபு. அதே நேரத்தில் நம்முடைய பண்பாட்டு கூறுகளையும் மனித உணர்வுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பண்பு. இப்போ நீங்கள் மேற்கத்திய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் 2 மட்டும் எடுத்துக்குவாங்க. முதல் பொருள் கருப்பொருளோடு நின்றுக்குறான், எமோஷன்ஸுக்கு வரமாட்டான். நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த 3ம் அடங்கிய ஒரு முப்பரிமாண நிலைமையில் இருக்கிறனால இதுக்கு இன்னும் மோர் ரெலவன்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த 3ம் சேர்ந்து இருக்கக்கூடிய உறவாடல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அடிப்படையானது. இப்போ இந்த உறவாடலை நம்ம மற்ற சமூகங்கள் பேசுறதில்ல. அவன் என்ன பண்ணுவான்னா அறிவியலாக அணுகுவான். அதை இப்போ வந்து இப்போ மார்க்சியத்தினுடைய அடிப்படை அறிவியல் தன்மை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னாலஜி மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. திணை அப்படி இல்லை, வாழ்வியலில் சரி பண்ணணும்னு பார்க்கும். வாழ்வியலாக வந்து எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இயற்கை கெட்டு போச்சு, குளோபல் வார்மிங் வந்துருச்சு, சூழல் கெட்டு போச்சு அப்படின்னா தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வந்து இனிமேல் வந்து ஓசோன் அடைச்சிடலாம், புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லை டெக்னாலஜி மட்டும் பத்தாது, வாழ்வியலை நீங்கள் மாற்றிக்கணும், நீங்கள் எளிமையாக வாழணும், இந்த வாழ்க்கையில் சில கடமைகளை பின்பற்றணும், சில அறக்கோட்பாடுகளை பின்பற்றணும்னு பேசுகிறதுக்குள்ளே அதுதான் திணை. 2க்கும் அடிப்படை வேறுபாடு அதுதான். இப்போ அவன் திரும்ப வெல்லணும்னு நினைப்பான் இயற்கையை, திரும்ப. ஆமாம், அப்படி பழக்கப்பட்டவன். நம்ம வெள்ள இயற்கையோடு இணைந்து வாழ நினைக்கிறோம். இதுதான் 2க்குள்ள வேறுபாடு. இது யாருக்கு இப்பொழுதுனா பழங்குடித்தன்மையானது இது. அப்போ இந்த பழங்குடித்தன்மையும் மக்கள் இயற்கை நேய உணர்வும் என்பது எப்போ வந்து வருதோ அப்போ தான் உண்மையான மாற்றம் வருமே ஒழிய, தொழில்நுட்பம் மூலமாக பண்ணிங்கன்னா இன்னும் சிக்கல் மேலே தான் சிக்கலாக்குவீங்க. அப்படிங்கிறத 2க்குள்ள வேறுபாட்டு பார்வை இன்றைக்கி இருக்க பார்வை. இது எதுவும் வெற்றி அடையும் நமக்கு தெரியாது. தொழில்நுட்பம் தான் வெற்றி அடைய போகுதா இல்லை வாழ்வியல் தான் வெற்றி அடைய போகுதா நமக்கு தெரியாது. எனக்கு இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது வாழ்வியலுக்குள்ள சேஞ்ச், ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்றப்ப சங்க காலத்தில் சொன்ன திணை குடிகள், திணை என்விரான்மெண்ட் வந்து இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நகரம் இருக்கு. இன்னைக்கு சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு நகரங்கள்லேயே வந்து பல நகரங்கள், மேம்பட்ட நகரங்கள் வளர்ந்து. அதே மாதிரி இன்றைக்கு பாரம்பரிய தொழில்னு ஒன்றும் இல்லை, தொழில் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போகிறது. இப்படி ஒரு பக்கம் நவீனம் கொண்டு வந்து தரக்கூடிய வாழ்வியல் தாக்கங்கள் இருந்து தொழில் மாறுபடுகிறது, வாழ்வியல் மாறுபடுகிறது, இன்ஸ்டன்ட் எல்லாமே இன்றைக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும்ங்கிற தாகம்.
இந்த சூழ்நிலை 2000 வருடங்களுக்கு முன்பு சொன்ன திணை கோட்பாடு இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் அல்லது உலகமய கலாச்சாரத்துக்குள்ள எப்படி பொருந்தும்? இல்லை அதுதான் நீங்கள் நம்ம வளர்ச்சி போக்கில் இன்னொரு விஷயம் இருக்குது. வளர்ச்சி போக்கில் உதாரணத்துக்கு சாதி இருக்கும்போது அதில் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த வளர்ச்சி போக்கில் நம்ம கண்ட பலன்களாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமான ஒரு தீர்வுகள் அதெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக எட்டப்படுது. இல்லை கல்வி எல்லாரும் கிடைக்கணும் போது இல்லை கல்வி எல்லாரும் கிடைக்கிறதும் திணை மாறுபடாது. இப்போ எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் சமத்துவம் அது இருக்குது. மாறுபடாது. ஆனால் இந்த நவீனத்துக்கு அது முழுமையாக நிச்சயமாக நவீனமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்சியம் வந்து எப்போ எழுதப்பட்டது? இப்போ 18-19 நூற்றாண்டு தான். ஆனால் இன்றைக்கும் அது பொருத்தப்பாடு உடையன்னு நம்ம விவாதிக்கிறோம். ஆமாம். அதே போல் பல கோட்பாடுகள் ஜைனத்தை பற்றி பேசுகிறோம், இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஃபிலாசபிங்கிறது ஒரு கோட்பாடு தான். அது வந்து எல்லா காலத்துக்கும் பொருத்த முடியாதா இருக்கும், சில இடங்களில் மாறுபடும். அது சில பகுதிகளில் பொருத்தமில்லாமலும் போகலாம். இப்போ நீங்கள் மார்க்சியமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பொருந்தும்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் மாறுபடும். பெரியாரியத்தை எடுத்தாலும் அப்படி தான். இப்படி ஒரு இசங்களுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, அதுக்கு அடுத்த கட்டமாக அது ரிவைன் ஆகும். அதனால தான் க்ரீன் மார்க்சிசம் வருது. இப்போ மார்க்ஸ் சொன்னதுலேருந்து கொஞ்சம் அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாங்க. அது அந்த அடிப்படையில் சில அடிப்படைகள் மாறாது. நீங்கள் மார்க்சியத்தினுடைய அடிப்படை என்னென்னா வர்க்க போராட்டம், அப்புறம் வந்து பொருள் முதல்வாதம் அப்படிங்கிற அடிப்படை இருக்கு இல்லையா? அந்த அடிப்படை மாறாது. அதே போல் தான் ஜைனத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படைகள் சைவத்துக்கு வைதிகத்துக்கு அடிப்படை. வைதிகத்தில் என்ன இருக்கும்? பெரும்பாலும் யார் திறமை உள்ளவனோ அவனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், அவன் மற்றவங்க பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டை பாதுகாக்கணும்னா ஒரு நகரத்தை வந்து இழக்கலாம், ஒரு நகரத்தை இழக்கணும்னா ஒரு நகரத்தை காப்பாற்றணும் வீட்டை இழக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லுவார் திருவள்ளுவர்? என்ன சொல்லுவார்? பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ ரெண்டுக்கும் கான்ட்ராவாக இருக்கும். இப்படி இப்படி ஒருத்தருக்கும் ஒரு சிந்தனை மரபுக்கும் தனித்தன்மை இருக்குது. அதே போல் பொருத்தப்பாடு இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திணையினுடைய ரெலவன்ஸ் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து இயற்கையை அழிக்கக்கூடிய சூழலாக இருக்குது. அப்போ இயற்கையோடு நீங்கள் சேர்ந்து வாழும்போது தான் அதுக்கு தீர்வாக இருக்குன்றது ஒரு பார்வையை சொல்லுது. அது தொழில் சொல்லுது. ஆமாம், தொழில்நுட்பம் மூலமாக நீங்கள் தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, அது மறுக்க முடியாது. ஆனால் இதை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது, எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது. ஆனால் அங்கே போனீங்கன்னா அது ஒரு சிலருக்கு தான் நல்லது அப்படிங்கிறது அந்த பார்வை. இதை நோக்கி யார் போக போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ அது எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தாக்கம், ஒரு கான்செப்ட்டு, அது என்னவாகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒரு நெறியாக மாறும், ஒரு பிரின்சிபலாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு தியரியாக மாறும், ஒரு கோட்பாடாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிலாசபியாக மாறும். அதுக்கப்புறம் தான் ஐடியாலஜியாக மாறும். ஐடியாலஜிங்கிறது ஒரு கருத்தியல். இப்போ இந்த ஐடியாலஜியை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு நாடு நான் செயல்படுத்துகிறேன் அப்படி செஞ்சு காட்டிட்டாங்கன்னு வைங்களா, நீங்கள் அதை ஒத்துக்க போகிறீங்க. ஆமாம். இப்போ காந்தியத்தை எடுத்துக்கிட்டு, அது மார்க்சியத்தை எடுத்துக்கிட்டு ரஷ்யாவில் செஞ்சு காட்டினாங்க, சில பகுதி கியூபாவில் எடுத்து காட்டினாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஐடியாலஜியை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாடு இதை செய்து காட்டிடுச்சு, இல்லை ஒரு ஊர் செஞ்சு காட்டுச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்குவாங்க மற்றவங்க. இந்த மாதிரி இது ஐடியாலஜியாக மாறினா தான் அது செயல்பாட்டுக்கு வரும். அது வரைக்கும் ஃபிலாசபியாக தான் இருக்கும். அந்த தொழில் புரட்சிகளை உள்ளடக்கி இந்த திணையும் தொழில் புரட்சினா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதுதான் இப்போ தொழில் புரட்சினா நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன், பெரிய பெரிய எந்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நிறையா பேர் செய்யலாமே. வந்து ப்ரொடக்ஷன் பை மாசுன்னு குமரப்பா சொல்லுவார் கிட்டத்தட்ட. அது மாதிரி நிறையா பேர் வந்து தொழில் ஈடுபட்டால் இயல்பான மாசுபாடு இருக்காது, சூழல் நல்லாயிருக்கும். அதை நோக்கி நம்ம நகரணுன்றது தான் இந்த கோட்பாடு. திணை அப்படிங்கிறது குளோபலைசேஷனுக்கு மாற்றான லோக்கலைசேஷன். நம்ம எளிமையாக சொல்லணும்னா உலகமயத்துக்கு எதிரான உள்ளூர் மயமாதல். அதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ இதை பற்றி உலகத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உலகம் இன்னைக்கு உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு இல்லையா? இப்போ உலகமயமாக போய் இப்போ என்ன நடக்குதுன்னா உலகமயத்துலேருந்து உள்ளூர் மயத்துக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். இப்போ அதனுடைய விளைவு தான் நம்ம சந்திக்கிறோம். பல போர்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது. இப்போ கொரோனா மாதிரியான நோய்கள் வருது, இப்போ உலக போர்கள் வருது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளூர் மையத்தை நோக்கி தான் நகர்த்துது. இப்போ நீங்கள் வந்து டெக்னாலஜி மூலமாக தான் தீர்வு காணணும் அப்படின்னா தீர்வே காண முடியாது. அப்படின்னா இது என்ன ஆகும்னா ஒரு சிலர் கையில் கொண்டு போய் அதிகாரத்தை குவிச்சிரும். இப்போ குவிக்க அழிவுகள் அதிகமாகும். அழிவுகள் அதிகமாகவும் மனித சமூகம் இருக்குமான்னு தெரியாது. மனித சமூகம் இருக்குமான்னு மட்டும் இல்லை, மற்ற உயிர்கள் இருக்குமான்றது கேள்வியாகும். இப்போ இந்த அணு போர் வருதுன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும் நாடு? வாய்ப்பே இல்லை. இப்போ இதுக்கு வந்து மாற்றாக ஒன்று சொல்கிறோம் நம்ம, இல்லை இப்படி போகாதீங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னோடிகள் இதை சிந்திச்சிருக்காங்க. இதை நவீனப்படுத்தும். இப்போ திணை வந்து அந்த இவர் சொன்னது மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு, அல்லது வந்து ஒரு சின்ன நகரம் இருந்துச்சு, இன்றைக்கி பெரிய நகரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபிலாசபி எடுத்துகிட்டு அதில் பொறுத்துங்க. இப்போ நகரத்தில் வாழ்கிறவன் எளிமையாக வாழ முடியுமா, அல்லது நகரமே தேவையா? இப்போ நீங்கள் யுனைடெட் நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நகரமயமாதல் பற்றிய பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. அது அர்பனைசேஷனுங்கிறது மிகப்பெரிய ஆபத்துங்கிறான். அப்போ நம்ம வந்து மெட்ரோ சிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அர்பனைசேஷனுங்கிறது ஒரு பெரிய டேஞ்சர். ஏன் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு கிராமங்கள், சின்ன நகரங்கள் தான் நல்லதுன்றது தான் அவங்களுடைய கோட்பாடு. ஏன் அப்படின்னா பெரிய நகரமானால் அங்கே நிறையா மக்கள் தொகை அதிகமாகும், அப்போ நிறையா வேஸ்ட் வரும், நிறையா பொல்யூஷன் வரும், வாழ முடியாது இருக்கும். நீ எல்லாம் மெட்ரோ சிட்டி எடுத்துங்க. இன்னும் எளிமையாக சொன்னோம்னா கிராமங்களில் பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்க.
நீ யோசிச்சு பாருங்களேன். ஆமா ஆமா என்னைக்காவது ஒரு பிச்சைக்காரன் கிராமத்தில் பார்க்கணும், யாராவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவான். ஆமா. அப்படிதான் இருந்தது. இல்ல இல்ல இல்லை, சரியா சொல்லுங்க. கிராமத்தில் ஜாதி இருந்துச்சு, ஆனால் பிச்சைக்காரன் இல்லை. 2 கான்ட்ராவாக இருக்குது பாருங்க. புரியுது புரியுது புரியுது. அப்போ இதே தான். இப்போ எப்படி வந்து ஜாதி இருந்துச்சு. கிராமங்கள்ல சாதி ஒழிக்கணும். ஆமாம் ஆமாம், அதுதான் அதுதான் அடிப்படை. அதுதான் திணை பேசுகிறோம் நம்ம. திணை அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கருத்தாக்காது. திணையில் எங்கேயுமே ஜாதி ஏற்றத்தாழ்வோ. அதை கேட்டு சாதி வந்து அந்த திணையில் அந்த அந்த காலகட்டங்களில் எது இருந்ததா அல்லது இடையில் வந்ததுதானா? ஏன்னா அதை சொல்லும்போது திணையெல்லாம் டேய் மறுபடியும் சாதிக்கு போயிட்டான்ற ஒரு பொதுவான விமர்சனம் பட்டம் வந்து விழும் இல்லையா? அப்போ அந்த இதுக்கும் அது எது இடம் இருந்ததா? சாதி பற்றி பாருங்க. ஜாதியை பற்றியான சொல்லாடலே தொல்காப்பியத்தில் இல்லையே. இல்லை, அதாவது அது என்ன சொல்லலாம்னா இதில் இருக்குது. அதாவது சமூகத்தை பற்றி பேசும்போது அந்தணர்கள், அரசர்கள், வேளாளர் அப்படின்னு 4 பிரிவு சொல்கிறாரு. எங்கேயுமே வந்து இந்த பிறப்பால் தான் இவங்க ஜாதி அப்படின்னு சொல்லலை. எங்கேயுமே இந்தந்த வேலையை செய்கிறவன்லாம் இந்தந்த பிரிவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு ஒழிய எங்கேயுமே இந்த பிறப்பால் தான் இவனுக்கு இந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. இவன் எங்கே போகலாம், அவன் எங்கே வரலான்றதும் இருக்குது. திருமண உறவு முறைகளையும் இருக்குது. அதாவது என்ன, ஆமாம், நீங்கள் வந்து சங்க இலக்கிய மரபுலே பார்த்தீங்கன்னா யாயும் யாராகியரோ எந்தையும் நந்தையும் எவழி. உங்கள் அப்பா யாருன்னு தெரியாது. ஆமாம், எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, உங்கள் அம்மா யாருன்னு தெரியாது, எங்கள் அப்பா யாருன்னு உனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நிறையா இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அகமண முறை தான் ரொம்ப குறைவு தான். புறமண முறை தான் அங்கே சங்க இலக்கியம் முழுக்க. நீங்கள் களவு மனம் முழுமே அதை அந்த அடிப்படையாக கொண்டதான் தொல்காப்பியமும். அது இன்னைக்குள்ள நவீன முற்போக்கு பொருந்தது, நிச்சயமாக பொருந்தது. அது என்னென்னா நம்ம எப்பயுமே அப்படியே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அடிப்படையில் அதை மாற்றிக்கணும். அதனால தான் அந்த 3வது பகுதி நான் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து இது பொருத்தப்பாடு உடையதாக இருக்குது. திணை என்பது இன்றைக்கு இருக்க சூழலுக்கு எப்படி பொருத்தப்பாடு உடையதாக இருக்குது. அப்போ சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மாற்றுறோம். இன்றைக்கி இருக்க சமூகம் ஜிடிபி வச்சு அளக்குது. ஜிடிபி வச்சு அளக்கக்கூடாது. இதுக்கான வேறு ஜென்ரல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு பேசுகிறாங்க இல்லையா, மகிழ்ச்சி குறியீடுகள் இருக்கணும். எப்படி அந்த வனவிலங்குகளோட அல்லது காட்டு விலங்குகளோட அல்லது மற்ற உயிரினங்களோட நீங்கள் எப்படி இணக்கமாக இருக்கிறீங்க அதை காக்கணும். எப்படி ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணிக்கிறீங்க, எப்படி எளிமையாக வளர்றீங்க, அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் செட் பண்ணணும். இந்த இண்டிகேட்டர்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல சமூகம், ஒரு திணை சமூகம்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் வந்து எல்லாத்தையும் அழிப்பேன், எல்லாத்தையும் சிதைப்பேன், எல்லாத்தையும் நான் நுகர்வேன், அந்த கன்சூமரிசம் இருக்குல்ல, அது வந்து இருந்துச்சுன்னா திணை நிற்காது, திணை சமூகம் இயங்காது. அதுதான் முக்கியம். பண்ணை முறை இருக்குல்ல, பண்ணை முறை இப்போ வந்து பெருசாக மாசான படத்துக்கு வந்து பண்ணை முறை உதாரணத்து கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, அது ஒரு திரைச்சிக்கான ஒரு வந்துருக்குல்ல. அப்போ அந்த உயிர்மை நியாயங்களை இதோட எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது? ஏன்னா நம்ம உணவுக்காகத்தான் உயிர்மை நியாயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரா. அதாவது பல இடங்கள் அது. ஆமாம், அது ஒரு சிரமமான ஒரு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு தலைப்பு தான். பல இடங்களில் அந்த கேள்வி வந்திருக்கு. இப்போ நேயம் அப்படிங்கிறது ஒருத்தர் அன்பாக இருப்பது, நேசமாக இருப்பது. அன்பின் வழியது உயிர்நிலை. நேச்சர் இன்னொரு தன்மை கொண்டதானே, ஒன்று இருக்குல்ல. அதுதான் இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஒரு புலியோ சிங்கமோ ஒரு மானை அடித்து சாப்பிடும், மான் இனத்தையே அழிக்காது. அப்போ அதுக்கு விட்டுட்டு தான் சாப்பிடும். இப்போ நீங்கள் ஒரு மந்தையில் ஒரு மான் கூட்டம் ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன், இது புலி துரத்துதுன்னா அதில் மந்தையில் பின்தங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயுற்ற விலங்குகளும் வயசான விலங்குகளும் தான் பின்தங்க, அதை தான் சாப்பிடும். மந்தை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மந்தையை முழுசாக அழிக்காது. அப்படி அழிச்சா இது இருக்காது. அதுதான் எக்காலஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து இயற்கையினுடைய நியதி. அப்படி அந்த உயிர்மை நேயம் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் மேம்பட்ட நிலை. என்ன அப்படின்னா, ஒரு சமூகமும் அடுத்த கட்டமாக தன்னுடைய 6வது அறிவை வச்சு வளர்ந்துக்கிட்டே வருது. அப்படி வளரும்போது இப்போ வந்து நீங்கள் யாருக்கு போட்டியாளராக இருக்கிறீங்க உணவில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு புலிக்கும் ஒரு மாடையோ சாப்பிடக்கூடிய இடத்துல ஒரு வேடன் வரான். அவன் வந்து என்ன பண்ணான்னா அதை பிடிச்சி சாப்பிட்றான். வேடன்லேருந்து இன்னொரு தொழிலை கற்றுட்டு அடுத்த நிலைக்கு வரவன் அவன் வேடனோட போட்டி போடக்கூடாது. அவனுடைய உணவு அது. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த உணவு எடுத்துக்கிறவனுக்கு அடுத்து மேம்பட்ட நிலைக்கு வரவன் ஒரு வேளாண்மை சமூகத்தில் இருக்க அவனுக்கு போட்டியாளர் மாறக்கூடாது. இப்படி வளர்ந்துக்கிட்டே வருது இல்லையா? அது ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்னும் மேம்பட்ட நிலைக்கு வரும்போது நீங்கள் அந்த புலால் உணவையே விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சைவ உணவுக்கு வந்துடலாம். அது அடுத்த நிலை. அதுக்கு அது சாப்பிட்றவன்லாம் இழிவானவன், அவன் வந்து தப்பானவன் அப்படி கிடையாது. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றீங்க. ஒரு ஸ்டேஜாக எப்படி படிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரோமோ அந்த நிலைக்கு வர்றீங்க. உங்களுக்கு வேற ஒரு வகையான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆற்றலும் திறமை இருந்தால் நீங்கள் அதை விட்டுறீங்க. இன்னொன்று சொல்லுது இல்லைங்க, புரோட்டீன் ரொம்ப அவசியம், புரோட்டீன் இல்லாமல் இயங்க முடியாது. இன்னொன்று பண்ணை முறைன்னு வரும் சொல்லல, உதாரணம் கோழி பண்ணை பெருசாக வச்சுருக்காங்க, ஆட்டு பண்ணை பெருசாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் அப்படி உயிர்மனைங்கிற அடிப்படையில் திறந்து விட்டாங்க. உயிர்மனைன்றது மனிதனுடைய இயல்பு. நீங்கள் இயல்புங்கிறது மாற்றி அதுதான் அது உணர்வு. எப்படின்னா நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்கிறத பொறுத்து தான். இப்போ ஒன்று வீடுகளில் கிராமங்களில் ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. எப்போயாவது வீட்டில் ஆடு வளர்க்க கோழி வளர்க்க அவங்க வெட்டுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம், வெட்ட முடியாது. ஏன்னா பிள்ளைகளும் தடுக்கும். ஏன்னா ஆடு கூடயே தெரியும்,
அவங்களே வச்சுட்டே இது பண்ணுவீங்க. அப்போ அந்த வாடகை எப்படி வெட்டுறது? அப்படி வரும்போது தான் அவன் வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போடுறான் யாரோ கடவுளோட. அது கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவான். கோயில் கொண்டு போகிறது, கோயில் கொண்டு உடனே சாமி நீ உயிரை கொடுத்த நீ எடுத்துக்க, நான் கறி எடுத்துக்கிறேன். அதுவும் தன்னைத்தானே வந்து அதை நிறைவு பண்ணிக்கிறான். அப்போ இயல்பானது அன்பின் வழியது உயிர்நிலை. இப்போ நம்ம உயிரினுடைய நிலை அன்பு செலுத்துவது தான். எங்கே வருதுன்னா உணவுக்கு போட்டி வரும்போது தான் இந்த சிக்கல் வருது. இப்போ நீங்கள் உணவுக்கு வேற ஒரு மாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது தவிர்த்துக்கலாம். அப்படி வந்தது தான் வந்து இந்த கோட்பாடு. அந்த உயிர்மனையத்தை வள்ளுவர் தான் முக்கியமாக சொல்கிறார், அடிப்படையாக சொல்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து இயல்பான உணவு முறை தான் இருந்தது. ஆனால் சில இடங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரை வெளியனார்னு ஒரு புலவர், அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வீரை வெளியனார்னு ஒரு புராண பாட்டு இருக்குது. அது எப்படின்னா ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு யானையை வேட்டையாடக்கூடிய வேடன் தான் அவன் அவ்வளோ பெரிய ஆள். அன்றைக்கி வேட்டை போகிறான், எதுவுமே கிடைக்கல உணவு. அவன் என்ன பண்ணால் அந்த வீட்டில் வந்து ஒரு குடிசையில் படுத்து கிடக்கிறான். அவன் வீட்டுக்கு மனைவி வந்து அன்றைக்கி சமைக்கிறதுக்கு வந்து கையில் வந்து இந்த திணையை வந்து கசக்கி அந்த சொலகில் காய வச்சுருக்கா. அதை வந்து அந்த பக்கத்தில் வந்து இந்த மானை கட்டி போட்டுருக்கான். அந்த மானை பிணைமான்னு பேர். ஒரு பெண் மானை கட்டி போட்டாங்கன்னா ஆண் மான் வரும் இல்லையா, அப்போ அடிச்சிடலாம். அதை பிடிக்கக்கூடிய அந்த முறை அதை கட்டி வச்சுருக்கான். அங்கே ஒரு மான் வந்து அதோட விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆண் மான் வந்து அந்த பெண் மானோட. இவன் வந்து வீட்டுக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, அந்த திணைக்கதிரை வந்து காய வச்சுருக்கா சொலவில். அப்போ வந்து அதை சாப்பிட்றதுக்கு காணாங்கோழி கௌதாரியெல்லாம் வந்து கொத்துது, காட்டுக்கோழி. இவன் வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா ஷூ அப்படின்னு சத்தம் போட்டு விரட்டினா அப்படின்னா புருஷன் எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சா என்ன பண்ணுவான், மானை போட்டு தள்ளிடுவான், அடிச்சிடுவான். இப்போ இதுக்காக என்ன பண்ணுறான்னா மாட்டை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் மானை கொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த கோழி திங்கிற பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். இப்படி ஒரு காட்சி இருக்குது. சரி, இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேட்டைக்காரன் தான், இறைச்சி சாப்பிட்றது தான். ஏன் வந்து அப்படி நினைக்கிறா? அதுதான் உணர்வு. அந்த உயிர்மை நேயம்ங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது. எனக்கு இந்த நம்ம அசைவத்தை துரத்தல் என்பது ஒரு அதாவது ஒரு மேல்நிலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதாவது தான் வளர்த்த உயிரினத்தை, தான் பழகிய உயிரினத்தை கொல்வது என்பது புரிஞ்சுக்க முடியும். இப்போ போட்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ போட்டியா இருக்கக்கூடாதுன்னா ஒரு கட்டத்தில் இது இறைச்சியை தவிர்ப்பது ஒரு துறவு நிலை, கிட்டத்தட்ட அடுத்த நிலை அப்படின்னா அது ஒரு மேல் இடுதுன்னு வச்சுங்களேன். அப்படின்றப்ப அப்போ சைவம் சாப்பிடவர்கள் எல்லாம் ஒரு உயர்வானவர்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த உணவு என்பது நிலம் கொடுக்கிற வாய்ப்பு தான் இல்லைங்களா? இப்ப கடல் பிரதேசங்கள்ல வாழ்றவங்களுக்கும் பனி பிரதேசங்கள்ல வாழ்றவங்களுக்கும் நிச்சயமா வழி இல்ல, அவங்களுக்கு சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப அவங்க துறக்க வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க அடுத்த நிலைக்கு போனா அவங்க அந்த உத்தரவுக்கு கேட்க முடியாது இல்ல. அதுதான் நீங்க அந்த நிலையில அவன் எப்படி அதோட உறவாடுறான்ற பொறுத்தான். இப்ப நீங்க வந்து ஒரு 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 உயிரை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதான் அந்த உணர்வு தான். அந்த ஜீவகாருண்யம் வள்ளலார் சொல்றாரு இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன பண்ணால் வாடிய பயிரை கண்ட போரெல்லாம் வாடனேங்கிறார். நம்ம அடுத்த நிலைக்கு போகிறார், டீப் எக்காலஜிஸ்ட் அவர். அப்போ அந்த உணர்வு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுதான் முக்கியமானது. இப்போ அவன் வந்து நீங்கள் வந்து அந்த உணர்வே இல்லாமல் நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து ஒரு வேட்டைக்கு போகிறான், வேட்டை சமூகத்தில் இருக்க வேட்டையாடி தான் சாப்பிட முடியும். அவனை போய் நீங்கள் எப்படி மறுப்பீங்க? அது தவிர்க்க முடியாது. நீங்கள் அடுத்த நிலைக்கு போறீங்களான்றது தான் உயிர்மை நேயம் அப்படிங்கிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தை வணிகத்துக்காக அழித்து இல்லாமல் ஆக்கிட்டு அதை வெள்ளை அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நீங்கள் உணவுக்காக சாப்பிட்றது வந்து சமூகத்தில் வந்து அது சூழலியல் கோட்பாட்டில் எங்கேயுமே தடை செய்யப்படலாம். அது உணவுக்காக சாப்பிடலாம். ஆனால் பசிக்கு வேட்டையாட, ஆமாம், விற்பனை வணிகம், அதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தையே அழிக்கிறீங்கள, அதுதான் சிக்கல். இப்போ டால்ஃபின் மீன்களை ஒட்டுமொத்தமாக கொண்டுட்டு தான் வந்து நான் வந்து வேட்டையாடி அது சுகம் காட்டுறது இல்லை. வேட்டை வந்து உணவுக்காகவா இல்லை மகிழ்ச்சிக்காகவா? இப்போ வெள்ளைக்காரங்க வந்து வேட்டைக்கு போகிறாங்கன்னா சந்தோஷத்தில் ஒரு ராஜா போகிறாரு அப்படின்னா அது வந்து நீங்கள் கொள்றதே வந்து ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சியாக கருதுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கேள்வி. உயிர்மை நேயத்திலேருந்து மாறுபட்டுறது. அப்போ நீங்கள் உயிரை எப்படி பார்க்குறீங்க, அதுதான். அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபாடு இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சக மனிதனை கொல்லக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம்ல, சக மற்ற உயிரெல்லாம் கொல்லலாமா அப்படி கேள்வி வருதுல்ல. இப்போ ஈக்காலஜிக்கல் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம பேசுகிறோம், நம்ம எல்லாருமே பேசுகிறோம். ஒரு சக மனிதனை கொல்லக்கூடாது, அவனை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு பேசுகிறோம் இல்லையா. அடுத்த நிலைக்கு வராங்க. அதுதான் வந்து மற்ற உயிரினங்கள் மீதும் நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. இப்போ தேன் எடுக்கிறத கூட தேனை வந்து எப்படி துன்புறுத்தாமல் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றிலாம் இப்போ யோசிக்கிறாங்க. இப்போ வந்து தேனீக்களை மெல்ல தண்ணியை தெளிச்சுட்டு அதை இறக்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்க. மாடு இருக்குது, பாலை வந்து கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு விடு. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒட்டுமொத்தமாக கண்ணுக்குட்டி மாதிரி பஞ்சு மாதிரி செஞ்சு வச்சு ஒரு அதீத நிலையா இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஒரு
ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமாவோ இருக்கலாம். எப்படி தெரியும் இருக்கலாம், அப்படிதான் இருக்கலாம். அதான் அந்த உணர்வுக்குள் நீங்கள் வாழ தொடங்க மாறி இப்போ எங்களுடைய இயற்கை இன்னொரு அரசியல் இருக்குல்ல பாத்தியா, நான் சொல்ல சரியா போச்சா? சைவம் நாங்கள் எவ்வளோ உயிரில் இருக்கோம் பார்த்தீங்களா? கறி சாப்பிட்றவங்க உங்களுக்கு எப்போ பார்த்தா அந்த மேலே நீங்கள் அடையவே முடியாது அப்படின்னு ஒரு பார்வையெல்லாம் வந்துடும். இல்லை, அதாவது அவர் சைவம் சாப்பிடாம அதை இறைச்சியை சாப்பிடாம இருக்கிறவங்களாம் உயர்ந்தோன்னு சொல்லவே முடியாது. அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு, அந்தணன் என்போன் அறவோன். நீங்கள் அறக்கோட்பாட்டோடு இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய நீங்கள் வந்து இறைச்சி சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் அப்படி இல்லை. இறைச்சி சாப்பிடாமல் இப்போ எளிமையாக சொல்லுவாங்க. நம்ம நண்பரோட பேசியிருக்கும்போது நம்ம நிறையா ஜெயினர்கள் வந்துட்டு இங்கே வந்து ஜெயின் கம்யூனிட்டி வந்து நிறையா தண்ணி கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எவ்வளவு நல்ல காரியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. இங்கே வேறு அவங்க எப்படி செய்கிறாங்க தெரியுமா, நம்மகிட்ட வட்டி வாங்கி நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு கிண்டலாக சொல்கிறார். எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குறிப்பிட்ட அதை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. இது வந்து ஒரு உணர்வு நிலை, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்கும் ஆக்கவே முடியாது. அடுத்த நிலையில் உணர்வு நிலைக்கு போமே ஒழிய இது வந்து அது முழுக்க உணவு சார்ந்ததான். அதெல்லாம் ஒரு கிராமத்தான் என்ன பண்ணுறான்னா, ஆடு விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம். ஆனால் கோழி நாய் தெருவில் இருந்தால் கூட அதை உணர்வோடு எடுத்து வந்து அதை பாதுகாத்து அதை பண்ணலாம்ல. அப்போ அது மேல ஆமாம், உணவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லை, சம்மந்தம்லாம் பெரிய. இவங்க உதாரணத்துக்கு ஹிட்லர் நல்லா செய்து வந்தேன், ஆனால் அவன் பண்ண அது என்ன நினைக்கிறான், உயிர்ம நேயத்தையும் நம்ம இறைச்சி உணவோடு இணைக்கிறோம். அதுதான் பிரச்சனை, அதுதான் தவிர அப்படி போயிடுது. நேயம் என்பது அப்படி இல்லை. நேயம் என்பது மற்ற உயிரினங்களுக்கு வாழ்வதற்கான ரைட்ஸை கொடுக்கணும். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோ தொகுத்து உண்டு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பல்லுயிர்களை ஓம்புது என்பது உணவுக்காக சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வேற. அப்போ இன்னொரு கேள்விக்கு வந்துடலாம். அப்போ வந்து உணவு என்பது மனிதனுடைய தேவையானது. உயிர்மனை என்பது ஒரு மனிதனுடைய கேரக்டர். ஆமாம், ஒரு பண்பு தானே. இப்போ உயிர்மனை உணவை வச்சு முடிவு பண்ண முடியாது. அவனுக்கு வேறு வழியில் அவன் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த உணவு அதை எடுத்தாகணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிமோக்கள் இருக்கான், அவன் மீன் தான் சாப்பிட முடியும். அது எப்படி என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அது வந்து நியதி. இப்போ எந்தெந்த நீங்கள் உயிர்மனை தீர்மானிக்கும். ஆனால் அவன் மீன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கடலுக்கு எல்லா மீனும் அழிக்க நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதனால தான் அது உணவு என்பது வேற, உயிர்ம நேயம்ன்றது வேற. நம்ம ரெண்டையும் போட்டு பெரும்பாலும் குழப்பிடும். அதுதான் பிரச்சனை. உயிர்மனை என்பது இப்போ நீங்கள் பாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து முல்லைக்கு தேர் கொடுக்குறான், அது ஒரு அடையாளம், ஒரு உயிர்ம நேயம். அதனால் அவன் என்ன பண்ணான்னா முற்றுகையிடும் போது பார்த்தீங்கன்னா கிளிகளை அனுப்பி நெற்கதிரிகளையும் திணைக்கதிரிகளை கொண்டு வந்து அந்த முற்றுகையை வந்து சமாளிச்சிடறான். அப்போ என்ன காரணம்னா அவன் தற்சார்பு உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய நிலத்தில் வந்து உழவர்கள் உழாமல் செய்யக்கூடிய பல விதமான பொருள், மூங்கில் நெல் கிடைக்குது, தேன் கிடைக்குது, பலா கிடைக்குது, கிழக்கு கிடைக்குது. இப்போ இது ஏன்னா ரெண்டு அம்சங்களும் சேர்ந்தனால அவனுக்கு தற்சார்பு உள்ளவனாகவும் இருக்கான். இது வந்து ஒரு குறியீடு. அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு குறியீடுன்னு வச்சுக்கலாம். அதுபோல் நீங்கள் உயிர்ம நேயத்தை வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை வளங்களையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு, அல்லது அங்கே இருக்க ஒரு விலங்கையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற மரங்களையும் அழிச்சிட்டு நீங்கள் எப்படி வாழ முடியும்? அப்போ ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு வாழ்க்கை இருந்தால் தானே முடியும். அப்போ உணவுக்காக எடுத்துக்கிறது என்பது வேறு, நீங்கள் ஒட்டுமொத்தமாக உயிர் விநயமாக வாழ்வது என்பது வேறு. ரெண்டையும் போட்டு நம்ம வந்து குழப்பிக்கூடாது. நல்ல இந்த கேள்வி சரியான கேள்வி தான். ஏன்னா நிறையா பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது, வந்துடுது. சைவ உணவு சாப்பிட்டவன்லாம் ரொம்ப பெரிய ஆள், வந்து அசைவ உணவு சாப்பிட்றவன்லாம் கீழானவன் அப்படிங்கிற பார்வையில் அது சம்மந்தமே கிடையாது. அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு உணர்வு. உயிர்ம நேயம் என்பது ஒரு வகையான ஒரு கேரக்டர், ஒரு பண்பாடு, அவ்வளோதான். அதுக்கு உணவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு செய்திகள் தமிழருக்கென்று ஒரு தத்துவ மரபு இருந்திருக்குது. சமயங்களுக்கு முன்பு இருந்து இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா இப்போ அகலாய்வு செய்தோம்னா ஒவ்வொரு சமயத்துக்கும் நம்ம சிலை கிடைக்குதா அப்படிங்கிற இது வந்து எல்லாரும் தோணுவோம். ஆனால் அவ்வளோ எத்தனை ஆழம் தோன்றினாலும் சமயங்கள் தோன்றுவதற்கு முன்பே நமக்கு வந்து ஒரு தத்துவ மரபு இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த திணையம் வழியாக நீங்கள் சொல்கிறீங்க. இத்தனை தத்துவ மரபுகள், இத்தனை அறக்கோட்பாடுகள் சங்க இலக்கியத்துக்குள்ளும் தொல்காப்பியத்துக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அதை வந்து உங்களுடைய நூல்கள்லையும் சொல்கிறீங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மரபை சேர்ந்தவர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள் சங்க இலக்கியத்தையும் அல்லது நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியத்தை நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க, பல விஷயங்கள் அது வந்து பிற்போக்குத்தனம்னு பார்க்குறாங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய தமிழ் மரபை சரியாக புரிந்து கொள்ளலையோ? இதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரபு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து ஆக்கக்கூறுகளும் இருக்கும், அழிவுக்கூறுகளும் இருக்கும். நீங்கள் ஆக்கக்கூறுகளை எடுத்துக்கொண்டு அழிவுக்கூறுகளை தள்ளிடணும். அப்படி தான் ஒரு சமூகம் வளரும். நீங்கள் எல்லா ஒரு சமூகம் இப்போ நீங்கள் கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தன்னுடைய முன்னோர்களை, அங்கே இருக்கக்கூடிய பழைய நாயகர்களை அவர் போற்றி தான் எடுத்துகிட்டு போவார்.
எல்லா மக்கள் இப்போ நீங்கள் ஐரோப்பா எடுத்துக்கிட்டாலும் வந்து பிளாட்டோ அரிஸ்டாட்டில் தொடங்காமல் அடுத்துக்கடுத்து வரமாட்டான். அவங்க நிறையா பிற்போக்காக பேசியிருக்காங்க இன்றைக்கியோட ஒப்பிடும்போது. ஆனால் அன்றைக்கி அது முற்போக்கான. அதே போல் தான் சங்க இலக்கிய மரபுலையும் 2 கூறுகளும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நம்முடைய சங்க இலக்கிய மரபில் ஆக்கக்கூறுகள் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிந்தனை மரபு இருக்குது. அந்த சிந்தனை என்பது அது ஒரு தனித்தன்மையாக இருக்குது, மண்ணோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இப்போ மற்ற சமூகங்கள் அப்பாலை, அதாவது ஒரு அருவக்கருத்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது, இது காங்கிரீட்டாக இருக்குது. 2க்குள்ள வேறுபாடு தான். அது வந்து இன்றைக்கி இருக்க சமூகத்துக்கு பொருத்தப்பாடு உடையதாக இருக்குது. இப்போ இதை எப்படி சொல்லணும்னா, இப்போ பெரியாரிஸ்டுகளோ அல்லது வந்து மற்ற முற்போக்கு இயக்கங்களோ இதை வந்து பொதுவாக சங்க இலக்கிய மரபை கிளாசிக்கல் சங்க இலக்கியத்தையோ அல்லது வந்து நம்முடைய தொல்காப்பியத்தையோ அதில் என்ன இருக்குது, வெறுமையாக பக்தி தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு புறந்தள்ளக்கூடிய தன்மைகளும் இருக்குது. ஆனால் பெரியார் அப்படிப்பட்டவரான்றது எனக்கு கேள்வி. என்ன அப்படின்னா, இன்றைக்கு எப்படி நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவர் ஏற்றுக்கொள்வான்றதை நான் கருதுகிறேன். இதுக்கு என்ன சான்று அப்படின்னா, எம்கே சுப்பிரமணியம்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க வந்து பெரியார் கூட இருந்தவங்க. எங்களுடைய இயக்கங்களையும் வந்து பங்கெடுப்பாங்க. குறிப்பாக இயற்கை வேளாண்மை இயக்கங்களை ரொம்ப ஆழமாக பங்கெடுப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு, இப்போ இல்லை, அவர் மறைஞ்சிட்டார். அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டாங்க, ஐயா அந்த மாதிரி தமிழை பற்றியும் இதை பற்றியும் ஐயா பெரியார் வந்து இப்படி பேசியிருக்காரு, இது என்னங்க எனக்கு கொஞ்சம் மன நெருடலாக இருக்குன்னு கேட்டப்பா, அதையும் கேட்குறப்பா, அது வந்து நான் ஒரு தடவை பேசினேன் அவர்கிட்ட. அப்படி பேசும்போது சங்க இலக்கியத்தை பற்றிலாம் சொன்னப்போ, ஏன்பா இந்த தமிழ் வாத்தியாங்களாம் எனக்கு இது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டார். ஐயா எனக்காக சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலே ஐயா கேட்டார் அப்படின்னா, இல்லைப்பா நிஜமாக என்கிட்ட கேட்டார், நான் சான்று, நான் தான் சான்று, நான் உயிரோட சார்ந்து, எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டார். அதுபோல் பெரியாரை பொறுத்தளவில் அவரை நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா ஒரு கதை கேட்குறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கடவுள் வந்து முன்னாடி வந்து நின்று கடவுள் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஏற்றுட்டு போகிறேன். அது மாதிரி சங்க இலக்கியத்தில் உள்ள நல்ல கூறுகளை அவர்கிட்ட சொல்லியிருந்தால் அவர் ஏற்றிருப்பார். அது மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. ஆமாம், திரும்ப அவரே பண்ணார் இல்லையா. அது மாதிரி பெரியாரை பொறுத்தளவில் அவர் ஒரு ப்ராக்டிக்கல் மேன், நம்ம ப்ராக்மெட்டிக்காக யோசிக்கிறவர், நடைமுறை சார்ந்து என்னென்ன மாற்ற வேணுமோ அதை யோசித்தவர் பெரியார். ஆனால் இந்த சங்க இலக்கிய மரபு இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் அடுத்த கட்டமானது. இப்போ ஒரு எபிஸ்டமாலஜி, ஃபிலாசபி அப்படின்ற இடத்துக்கு போகிறது. இப்போ இதை வந்து அறிஞர்கள், தமிழ் அறிஞர்களோ அல்லது தத்துவ அறிஞர்களோ தான் விரிவாக எடுத்துகிட்டு போகணும். இதுக்கான இப்போ இதை பற்றியான உரையாடல்களோ அல்லது வந்து ஆய்வுகளோ பெருசாக இல்லை. அதுதான் நமக்கு உள்ள மிகப்பெரிய சிக்கலாகி போச்சு. இதை ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் ஆய்வு அறிஞர்கள், ஆய்வாளர்கள், ஆய்வு மாணவர்கள் இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கலாம், மிகப்பெரிய அளவில் விரிச்சிட்டே போகலாம். இதில் அறிவியல் இருக்குது, அழகியல் இருக்குது, அறவியல் இருக்குது. எப்படி இங்கே ஆர்கிடெக்சர் எடுத்துக்கலாம். இப்போ கட்டடக்கலை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர்கிடெக்ட் வந்து இப்போ திணை படிச்சிங்கன்னா எந்த திணைக்கு பொருத்தமானது, இது வந்து குறிஞ்சிக்கு எப்படி வீடு கட்டுறது, முல்லைக்கு எப்படி வீடு கட்டுறது, மருதத்துக்கு எப்படி வீடு, அதை பற்றியெல்லாம் அந்த குறிப்போட அந்த அறிவோடு போவாங்க. அதே போல் நீங்கள் வந்து எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, சைக்காலஜி எடுத்துக்கலாம், உளவியல், மெய்ப்பாடுகளை பற்றி தொல்காப்பியர் ரொம்ப விரிவாக பேசியிருக்கார். அந்த கிட்டத்தட்ட 8 மெய்ப்பாடுகள் பற்றி சொல்லிவிட்டு 32 சொல்கிறாரு. அதுக்கு பிறகு விரிவாக சொல்லிட்டே போகிறார். இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுவோம்னா, நாட்டிய சாஸ்திரத்தில் அல்லது வந்து அவர் பரதமுனிவர் வந்து 9 சொல்லிட்டாரு, இவர் 8 தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசுகிறோம். அப்படி இல்லை, 32 சொல்கிறார் மெய்ப்பாடுகளில். அதுக்கு வேறு அடுத்த கட்டமாக விரித்து பேசுகிறாரு. அப்போ எப்படி வந்து ஒரு மெய்ப்பாட்டு மூலமாக எப்படி உணர்வு எப்படி வெளிவருது, அச்சம் எப்படி வருது, மகிழ்ச்சி எப்படி வருது, எதன் காரணமாக வருதுன்னு அப்படி விளக்குறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் முக்கியமான சப்ஜெக்ட் அது. இப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக யாருமே ஆய்வு செய்யலை. அப்படிக்குள்ளே போனீங்கன்னா இது தோண்ட தோண்ட கடல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வந்து ஒரு தன்மைக்கு விரித்து கொடுத்துக்கிட்டே போகுது. இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எப்படி முற்போக்காளர்கள் சில விஷயங்களை பார்க்க மறுத்துறாங்க அல்லது பரிசீலனை பண்ண மறுத்துறாங்க மாதிரியா, இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக தமிழ் மொழி சங்களை எல்லாத்தையும் புனிதப்படுத்துவது, எல்லாத்தையுமே வந்து பின்னோக்கி செலுத்துவது, அதை குடிகளாக மாற்றி சாதி பெருமைகளை கொண்டாந்து அதை நிறுத்தி பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதை இப்படி சேர்த்து புரிஞ்சு. இப்போ திணை என்பது தமிழ் தேசியத்துக்கும் அது வந்து உதவி செய்யும், அதே நேரத்தில் எல்லா தேசியங்களுக்கும் உதவி செய்யும். இப்போ வந்து இது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். இப்போது எல்லா சமூகத்தும் இப்போ வந்து வேறு ஒரு சமூகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பழங்குடி சமூகம் இருக்குது, ஒரு ஆப்பிரிக்க பழங்குடிகளாக இருந்தால் கூட இந்த திணை வந்து பொருத்தப்பாடு உடையதான். அவன்கிட்ட இதே தன்மை இருக்குது. ஆனால் அவனுக்கு இப்படி எழுதப்பட்ட இலக்கியமாக இல்லை, அவ்வளோதான். நமக்கு ஒரு எழுதப்பட்ட இலக்கியமாக கொடுத்துட்டு போயிட்டார் தொல்காப்பியர், அவ்வளோதான். இந்த தன்மைகள் எல்லாமே தென்னாப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது. இந்த பண்பாடு இருக்குது, இந்த முறை இருக்குது. அவனும் இதே தான், அப்படி தான் இயற்கையை போட்டி தான் வர்றான். அப்போ இதை வச்சு யாரும் பெருமை கொள்ள வேண்டியதில்லை. ஆமாம், இது வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமானது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கூடுதல் பெருமை அப்படின்னா, நம்ம தொல்காப்பியர் வந்து நம்ம கொடுத்துட்டாரு ஒரு சட்டகமாக அமைச்சு, அதனால நம்ம பெருமைப்படுறோம். அதாவது என்ன சொல்லணும்னா, உலகத்திற்கு தமிழ் சமூகம் கொடுத்த கொடை திணையம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன, தமிழ் தேசியத்தை வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றத பற்றி ரொம்ப முக்கியமானது. இப்போ தமிழ் தேசியத்தை உணர்வு சார்ந்து எடுத்து போகிறீங்களா, அறிவு சார்ந்து எடுத்து போகிறீங்களா?
அதான் முக்கியம். உணர்வு சார்ந்து எடுத்து போனீங்கன்னா அது அப்படி தான் போய் நிற்கும். பெருமிதம் பேசி நான் வந்து உலகத்தில் எல்லாமே நான் தான், இப்போ எல்லாமே எனக்குரியது அப்படிங்கிற அந்த பெருமிதம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்த கட்டமாக இதை ஆய்வு செய்ய விடாமலே போயிடும். இதில் நிறை குறைகளை ஆய்வு செய்யணும். இப்போ இதை வந்து திணையத்தை விமர்சனப்படுத்தவும் செய்யணும். சீமான் போன்றவர்கள், இந்த மன்னர் போன்றவர்கள்லாம் அந்த போக்கில் தான் போகிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, ஒரு சிலருக்கு ஒரு தேவை விஷயம் பேசக்கூடிய 2 வகையான அரசியல் தன்மைகள் கொண்டவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து அறிவுபூர்வமாக தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு போகிறது, இன்னொன்று வந்து உணர்வுபூர்வமாக எடுத்துகிட்டு போகிறது. உணர்வுபூர்வமாக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு உடனடியாக கிட்டாகும் அது, ஏன்னா இளைஞர்கள் கவரப்படுவாங்க. ஆனால் அறிவுபூர்வமாக எடுக்கிறவங்க கொஞ்சம் மெல்ல தான் போகும். அப்போ ஒரு தேசியம் அப்படிங்கிறது ஒரு மொழிவழி தேசியம், அப்புறம் வந்து அந்த மொழிவழி தேசியம் அப்படிங்கிறதும், அப்புறம் இனவழி தேசியம் அப்படிங்கிறதும், அப்புறம் மதவழி தேசியம் என்பதும் பல்வேறு வகை இருக்குது. அதில் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு பிரிவு. அதில் வந்து நமக்கு வந்து நிறையா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது. அதை எப்படி முன்னிலைப்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம கையில் இருக்குது. அதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதாக ஆக்க போகிறீங்களா, தனக்கு மட்டும் ஆக்க போகிறீங்களான்றது. இனவழி தேசியமாக இருந்தாலும் மொழிவழி தேசியமாக இருந்தாலும் அதுக்கான தத்துவ மரபுங்கிறது ஆமாம் ஒரு எக்கலாஜிக்கல் பேஸில் இருக்கணும். இருந்தால் தான் பொருத்தமாக இருக்கும். முற்போக்கு மரபோடு இருக்கணும். ஆமாம், அது இருக்குது. அது அந்த அந்த அனைத்து கூறுகளும் இருக்கக்கூடிய இதனால தான் நம்ம இதை தூக்கி பிடிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த தேயிலை குறிப்பாங்கிறதால ஒரு பொது உடைமை தத்துவத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. முக்கியமாக இப்போ மார்க்ஸு சொல்லக்கூடிய பல கருத்துக்களுக்கு இதில் கூடுதல். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது இப்போ உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உபரி மதிப்பு கோட்பாடு பற்றி பேசுவார் மார்க்ஸு. உபரி எப்படி வரும்னா, நீங்கள் முதலீடு போடுறீங்க, உழைப்பு செலுத்துறீங்க, அதில் மூலம் ஒரு பொருளை விற்கிறீங்க, அதில் கூடிய லாபம் என்பது தான் உபரி. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் உபரியோடு சேர்ந்து பொல்யூஷன் ஒன்று வருது இல்லை, மாசுபாடு ஒன்று இல்லை, அது எந்த கணக்கில் வைப்பீங்க? அது மார்க்ஸ் அதை கணக்கில் எடுக்கலை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது தேவையில்லாமல் இருக்குது. அப்போ நம்ம இப்போ கணக்கில் எடுக்கணும். எடுத்து அப்புறம் வந்து கொடை மதிப்பு, அது நேச்சுரல் கிஃப்ட்டுங்கிறாரு, அதாவது இயற்கையுடைய கொடைங்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அது கொடை மதிப்பு கோட்பாடுன்னு ஒன்று உருவாக்குறோம். அப்போ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணால் தான், இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை எப்படி வந்து உழைக்கும் மக்களுக்கு செலுத்தணும்னு சொல்கிறோமோ அதே போல் இயற்கைக்கு நீங்கள் கொடுக்கணும். இயற்கை மாசுபாடை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணணும். அந்த அளவுகளும் வரணும். அதுதான் திணை. ஏன் வந்து இன்றைக்கி பொருத்தப்பாடு உடையதாக இருக்குது அப்படின்னா, இந்த திணையினுடைய ரெலவன்ஸ் என்னென்னா அதையும் வந்து வலியுறுத்துது. அப்படி தான் அதான் மரம் சா மருந்தும் கொள்ள. அப்போ இந்த ஒன்றோட ஒன்று இணைஞ்சு பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து இன்றைக்கி இது பொருத்த முடியாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான செய்திகள் பூரா நம்ம இதில் விளக்கியிருக்கோம். ஐயா பாமையன் அவர்கள் எழுதிய திணையம் தமிழின் ஆதி மெய்யியல் அப்படிங்கிற இந்த புத்தகம் நிச்சயமாக எல்லோரோடும் வாசிக்கப்பட்டு, குறிப்பாக அறிவுஜீவிகள் மத்தியில் இந்த புத்தகம் வாசிக்கப்பட்டு இதற்கான விமர்சனங்கள், இதை வந்து எல்லோரும் விவாதிக்கணும். இதற்கான விமர்சனங்கள் வரும்போது தான் இதை இன்னும் செழுமைப்படுத்துகிற வேலைகளை வந்து தமிழ் சமூகத்தில் செய்ய முடியும். இந்த புத்தகம் வந்து விலை வந்து 700 ரூபா, 699 அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கான இந்த புத்தகம் எங்கே வாங்கலான்ற விவரங்களை வந்து கீழே நம்ம கொடுத்துட்றோம். அதுலேருந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கணும். நீண்ட உரையாடல், அதில் பல்வேறு இடையில குழப்பம் வந்தது கூட இதுன்னு நினைக்கிறேன். இந்த விவாதத்தை துவக்கு விவாதம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இடதுசாரி செயல்பாடுகள், முற்போக்காளர்கள், தமிழ் தேசியவாதி எல்லாருக்கான உரையாடலுக்கான ஒரு தீனினோட அடுத்த கடத்து கொண்டு போவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஒரு தவிப்பு இருந்துச்சு. ஏன்னா தமிழனுக்கு ஒரு மரபு இல்லையா, ஒரு எல்லாருக்கும் அந்த கவலை இல்லையா, ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருந்தது. நம்ம என்ன சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஒற்றை தூத்த நோக்கி போற இந்தியா பாசிச நோக்கி போகிற இந்த விஷயத்துக்கு நமக்கு ஒரு கேடயமா அதுதான் வந்து நான் 4 தூண்களை சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து உறவாண்மை, அப்புறம் வந்து பன்மயம், அப்புறம் நேயம், அதுக்கப்புறம் தற்சார்பு. இந்த 4 தூண்களில் தான் அந்த திணை கட்டமைக்கப்பட்டிருக்கு. திணை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது நமக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சா, இது ஒரு விவாத பொருளா மாறி இதுவே ஒரு ஐடியாலஜியா மாறிச்சுனாக்க தமிழ் மரபுங்கிற ஒரு தனித்த மரபு, அது முற்போக்கு மரபுங்கிறத நாளைக்கு ஏதாவது ஒருத்தர் ஒரு ஆட்சியில் வந்து இதை செஞ்சு காட்டினாங்கன்னா சந்தோஷம். நல்லா இருக்கும். அது அப்படியே மக்கள் வரைக்கும். ஆசை நிறைவேறும். நன்றி. நன்றி.